विघ्नं निन्दर्शक्षेणं तमाश्रयेत्। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानविराग्यसम्पूर्णा हरिभक्तिपरायणा पूर्वाचार्याणां वन्दे सम्प्रदायप्रवर्तकान्। जन्माद्यस्य हितोऽन्वयादितश्चार्तेषु विद्यस्वरात् तेने ब्रह्महृदायादिकवये मुख्यन्दियचूडयः तेजोवारिवृता यदा विमयो तत्र सर्वोऽमुषा राम्ना शरसरा निरसत्वं सत्यं वरं धीमहि धर्मप्रोजितगीतमोत्रपरमो निर्मत्सराणां सदां वेद्यं वासमत्ववसुतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगिते किम्बापरेश्वरः सद्यो हृदवृद्धते अत्यविष्णुदुस्तक्षणात् निगमकल्पतरोर्वृतं परं स्वमुखादग्रसंयुतं विपदभागवतं रसमालयं गुरपोर्षिकाः वैभाविकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो देवदीरये श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। वरीयानेशते प्रश्नः कृतो लोकहितं नृप आत्मवित् सम्मतः पुंसां श्रोतव्यादिषु यत्परः। சிவப்பதியான பகவானோட பரமானுகிற விஷயத்தினால் சத்குருநாதர் பரமகிருபையால் நம்ம தொடர்ந்து பாகவத ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. நேற்றைய தினம் பார்த்தோம், பரீட்சித் மகாராஜா 7 நாள் தக்ஷகன் மூலியமாக மரணம் அப்படின்னு அந்த சாபத்தை வாங்கி கடைசியில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கங்கை கரையில் வந்தார். அதில் மேலே எல்லா ரிஷிகளும் அவர்கள் பரிகாரம் சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் பரீட்சித் அதெல்லாம் திரஸ்காரம் பண்ணி எனக்கு பகவான் கதை தான் வேண்டும் அப்படின்னு அது ரொம்ப திருடமாக சொல்ல கடைசியில் எதிர்ச்சையாக சுகாச்சாரியார் வந்தார். அந்த சுகாச்சாரியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சுகாச்சாரியார்கிட்ட தன்னோட நமஸ்காரத்தை தெரிவித்து முக்கியமாக எது ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும், எத் ஸ்ரோதவ்யம் அதோஜப்யம் எத் கர்த்தவியம் இது விபிஹி பிரபோ ஸ்வர்த்தவ்யம் வஜனீயம் வா ப்ரூயத்வா விபரேயம் அப்படின்னு இந்த முக்கியமான கேள்வி கேட்ட உடனே இப்போ 2வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறார். வரியா நேஷதே பிரஷ்னா. பரீட்சித் மகாராஜா, நீ கேட்ட கேள்வி ரொம்ப அருமையாக இருந்ததுவா. இதோ லோகஹிதம் இருப்பா, அதனால லோகத்துக்கே மங்களம் உண்டாகும்படியாக இருக்குது. நீ உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த உனக்கு எப்படி நல்லதோ லோகத்துக்கே சேவம் உண்டாகும்படியான கேள்வி நீ கேட்டிருக்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் மேலே என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு சாரம் என்னன்னா ஜென்மலாபம் பரப்புன்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அவர்கள் பரீட்சித் மகாராஜா, நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும்ப்பா, இந்த உலகத்துக்கு எது சாரம்னா நாராயண ஸ்மிருதி, பெருமாளை தெரிஞ்சுக்கிறதா சாரம். உலகத்தில் நீ என்ன வேணால் செய், என்ன காரியம் வேணால் செய், அந்த காரியம் நீ செய்கிற வேலை சஃலமானோம், அது நல்லபடியாக நடக்கணும், பூர்ணமான நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வேணும், பலன் வேணும்னா நாராயண ஸ்மரணம் பண்ணு. அதுதான் ஒரு மனுஷனோட வேலை, அதான் மனுஷனோட கடமை அப்படின்னு முக்கியமாக சொன்னார். அதான் மேலே என்ன சொல்கிறாருன்னா அந்த மனுஷனையே பகவானை ஸ்மரணம் பண்ணியார கிரந்தம் என்னதுன்னா இந்த நூல் பேர் என்னன்னா இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் அத்வீதவான் துவாபராதோ பிது தைபாயனாதகம் அப்படின்னு இது இப்போ சொல்ல போகிற கிரந்தம் என்னன்னா பாகவத புராணம் அப்படின்னு இப்போ தான் பாகவதமே முதல் ஆரம்பிக்கிறார். அவர் 2 பேருக்கு சம்பாஷணம் நடக்கிறது. இந்த சம்பாஷணம் நடந்ததுக்கப்புறம் மேலே பரீட்சித் மகாராஜாட்ட தியானத்தை பற்றி சொல்கிறேன். விராட் ஸ்வரூப தியானம் அப்படின்னு சுவாமி 7 லோகங்கள் இருக்குது. அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாலம் அப்படின்னு 7 லோகம் கீழே இருக்குது. அப்புறம் இருக்கிறது பூலோகம். பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் அகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இப்படி 7 பேர் லோகத்துலேயும் பகவான் இருக்கார், 7 கீழோகத்துலேயும் பகவான் இருக்கார். அப்படி பகவான் விஸ்வமே சுவாமியாக நினச்சிட்டு தியானம் பண்ணு அப்படின்னு அழகாக இந்த விராட் ஸ்வரூப தியானத்தை கொடுத்தார். அந்த விராட் ஸ்வரூப தியானத்தை கொடுத்தப்புறம் மேலே என்னென்னா பிராதேச மாத்திரம்னு இருக்குது. அந்த பிராதேச மாத்திரம் இதெல்லாம் யோகிகளால் தான் பண்ண முடியும், நம்ம மாதிரி சாமானிய மனுஷனாலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் தியானம் பண்ணணும், அது முக்கியம் என்ன தாரணா சக்தி இருக்கணும். அந்த தாரணா என்ன சக்தினா எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிற சக்தி இருக்கணும். அந்த உள்வாங்கிக்கிற சக்தியால் தான் இப்போ தியானத்துக்கு பிரயோஜனம் உண்டு. அதனால் முக்கியமாக பிராதேச மாத்திரம் பகவானை ஹிருதயத்தில் கட்டவல் ரூபமாக சுவாமி சதுர்புஜ மூர்த்தியாக தியானிக்கிறது அப்படின்னு பிராதேச மாத்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சுகாச்சாரியா சொன்னார். அப்புறம் கடைசியில்
அவர் வந்து ஜனங்களால் முடியாது, ஏன்னா இப்போ கலிகாலத்தில் யாரும் முடியாததுனால நமக்கும் உனக்கும் உலகத்துக்கே சுலபமானதுன்னா வந்து நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனால தான் வந்து சுவாமிக்குள்ள புரிந்து கொள்ள முடியும். அப்படி கதை கேட்டால் தான்ப்பா இதை என்ன பலன் வந்து யோகத்தினாலேயும் தியானத்தினால வந்து இந்த பலன் கிடைக்குமோ அது இந்த பகவானோட திருநாமத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு யாரும் நாம சங்கீர்த்தனத்தை சொன்னார். அது சொல்கிற முன்னாடி வந்து கதையை ஆரம்பிக்க போகிறார். அது கதையை ஆரம்பிக்கிற முன்னாடி வந்து முதல்ல வந்து சுவாமியை வந்து ஸ்துதி பண்ணுறார். அந்த சுவாமி யார் அப்படின்னு சொல்கிறத இப்போ அடுத்த 4வது அத்தியாயமான சுகஸ்துதின்னு பேர். அதில் சாரமாக சொல்லிட்டு போயிருந்தேன், ஏன் டைம் இல்லை. சுகஸ்துதியில் வந்து முக்கியமாக வந்து தியான யோகமும் கர்மயோகமும் ஞான யோகத்தை சொல்கிறார். அந்த 3மே தியான யோகத்துக்கு முதல்ல வந்து யோகம் தாரணை இருக்கணும்னு நான் சொன்னேன். தாரணை இருந்தால் தான் அப்போ தியானம் வந்து சபலமாகும். அவர் ஞானத்துக்கு என்ன அடிப்படைனா சுற்றி இருக்கிற எல்லாருமே கிருஷ்ணராக இருக்கார், கிருஷ்ணர்னா எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு தெளிவாக பார்க்கறது. அப்படின்னு அதான் பகவான் கீதை சொல்கிறார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மம் பிரபத்தியதே. அதில் வந்து ஒரு ஜென்மாவில் இந்த உலகத்தில் இந்த பிறவியில் வந்து ஞானத்தை அடையணும்னா வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப துர்லபம். அதனால் அந்த பிறவியில் வந்து ஒருத்தர் தான் வந்து 1,00,000 பேரில் பார்த்தா ஒருத்தர் தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு அந்த தெளிவான ஞானத்தோடு ஒருத்தர் பார்ப்பார். அது ஞானத்துக்கு முக்கியமாக வைராக்கியம். இப்போ கர்மயோகம்னு சொல்கிறோம். கர்மயோகம்னா கர்மா விசை பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு ஒரு பிரபலமான ஸ்லோகம் கீதையில் எல்லாரும் சொல்கிறோம், ஒர்க் வர்ஷிப்னு சொல்கிறோம். அந்த கர்மாவில் என்ன முக்கியம்? சுயநலம் இருக்கக்கூடாது. நான் ஒரு பெரிய ஒரு NGO நடத்துகிறேன், பெரிய ஒரு வேலை செய்கிறேன். இந்த பெரிய வேலை என்ன செய்கிறேன்னா பொறுத்தியாருக்கு என்ன பிரயோஜனம், பொறுத்தியார் வந்து நல்லா இருந்தால் போதுமே, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னே அந்த கர்மயோகம் வேஸ்ட்டு. அதனால வந்து சுலபமாக வந்து சுக்கர் சொல்கிறார், இதெல்லாம் யாராலும் பண்ண முடியாத நிறைய ஜீவராசிகள் இருப்பா, இந்த பண்ண முடியாத கோஷ்டிகள் வந்து அவர்கள் எப்படி சுவாமியை புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரே ஸ்லோகத்தை சொல்கிறார். கிராத்த ஊனாந்திர புனீந்திர புல் கசா ஆவீர கங்கா யமனா கசாதயா ஏனே சபாப்பா எதுபாஷ்டயாஷ்டயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹா. அந்த கிராத்தர்கள்னால் யாருன்னா வேடுவர்கள். கிராத்த கூண ஆந்திர புனித புல்கசாகா அப்படி நிறைய சமூகங்கள். ஆந்திரனா வந்து பஞ்சாராக்கள், அதான் ஆந்திர பிரதேசம்னு வந்து இடம் வந்திருக்கு வரைக்கிறதுக்கு அடுத்த ஊர். அப்படி ஆவீர கங்கா யமுனாகசாரி எதோ தொழில் செய்கிறவர் வந்து எதோ ஆச்சாரம் இருக்கிறவனுக்கு ஏதோ இட்டு கட்டி சாப்பிட்றவனுக்கு வந்து எப்படி அவன் சுவாமியை புரிந்து கொள்ள முடியும்னா எந்த பகவானை ஆசிரியிக்கிற பக்தர்களை வந்து அவன் திருவடியை கெட்டியாக பிடிச்சாரோ அதுவே வந்து அவனை புனிதமாக்கும். சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹா. அந்த திருவடியை பிடித்து அவரோட திருநாமத்தை சொன்னால் அதுவே வந்து அவனை பாவனமாக்கிடும் அப்படின்னு முக்கியமாக சொன்னால் இது வந்து ஏதோ நான் கல்பித்து சொல்லலை. சோகம் கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே, பகவான் எனக்குள்ளே இருந்து தனியும் சொல்கிறார் அப்படின்னு அவரோட ஸ்துதியை சொல்லி பூர்த்தி பண்ணுறார். மேலே வந்து இப்போ கதையை ஆரம்பிக்கிறார். அப்போது பிரம்மா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் நாரத மகர்ஷி வந்து பிரம்மாவை பார்க்கணும்னு வந்தார். வந்த உடனே நாரத மகர்ஷிக்கு ஒரே குஷி. பிரம்மா பார்த்த உடனே, ஆஹா சுவாமி, உன்னோட அனுகிரகத்தில் தான் நல்லபடியாக எனக்கு இருக்குது, நீ தான்ப்பா எனக்கு தெய்வம், நீ தான் பரம்பொருள் அப்படி நமஸ்காரம் பண்ணார். அதை பார்த்து சொல்கிறார், என்னப்பா சொல்கிற, என்ன போய் ஏன்பா பரம்பொருள்னு சொல்கிறேன், இந்த உலகத்தை நீ தானேப்பா அழகாக சிருஷ்டி பண்ணுற, அப்போது நீங்கள் இல்லைன்னா சிருஷ்டியே நடக்காதேன்னு சொல்கிறா. என்னப்பா சொல்கிற, நான் இல்லைனாலும் சிருஷ்டி நடக்கும்பா, நான் இருந்ததுனால சிருஷ்டி ஒன்றும் நடக்கிறதுன்னு அப்படி இல்லை. இப்போ நான் வேதம் சொல்கிறது, அந்த வேதத்தை பலனாக வச்சு இந்த உலகத்தை படைக்கிறது, அது காரணம் என்னென்னா நாராயணனோட அருள். அந்த நாராயணனோட திருவருளில் தான் வந்து இத்தனையும் நடக்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயே பிரம்மதேவர் என்ன பண்ணார்னா, எனக்கு முக்கியமான ஒரு ஞானத்தை சுவாமி கொடுத்துருக்கார். அது நாரதர் பார்த்தார், எனக்கும் சொல்லித்தரையிலான்னு தரம்பா, அந்த ஞானம் என்னன்னு அவனுக்கு சொல்கிறேன், இப்போ அவசியம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஞானத்தை சுவாமி வந்து இப்போ தன்னோட கதையை சொல்கிறார். அப்போது பெருமாள் வந்து அப்போ யோக நித்திரையில் சயின்ஸுன்னு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் சயின்ஸுப்பாலோ அந்த மாதிரி யோக நித்திரையில் சுவாமி சயின்ஸுன்னு இருக்கார். அந்த சமயத்தில் இந்த லோகத்தையே உண்டாகணுமே அப்படின்னு சுவாமிக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு விளையாட்டு. அதனால் வந்து தன்னோட நாபிலேருந்து தன்னோட தொப்புள்லேருந்து தாமரை தண்டு வளர்ந்தது. அந்த தாமரை தண்டுலேருந்து தாமரை மலர் வளர்ந்தது. அந்த மலர்லேருந்தே வந்து பிரம்மான ஒருத்தர் வந்தார். அவர் வந்து 4 பக்கத்தில் திரும்பி பார்த்தார், எங்கே சுவாமின்னு அப்படின்னு பார்க்கறச்சு 4 தலை வந்தது. அந்த 4 தலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நினச்சார், சுவாமி யாருன்னு படைப்பு காரணமாக இருந்தாரோ என் தகப்பனாரை பார்க்கணுன்னு ஆசை இருந்தது. அப்போது எனக்கு அசரீரி வாக்கில் கம்மியாக இருக்குது,
அப்பயும் அஷரீரி வாக்கில் வந்து சுவாமி என்ன சொன்னார்னா, என்னை தபஸ் பண்ணி தான் என்னை பிரத்யட்சமாக நீ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாளோட ஆக்கியபடி, பெருமாளோட சொல்லுபடி அவர் வந்து தபஸ் பண்ண போனார் பிரம்மா. அந்த தபஸ் பண்ண மாத்திரத்தில் பெருமாளோட தரிசனம் கிடச்சிது. பெருமாளை பார்த்தார். இந்த பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் வந்து என்ன பண்ணார்னா, கட்டாட்ச மாத்திரத்தினாலேயே 4 வேதத்தோட ஞானத்தை கொடுத்தார். அந்த 4 வேதம் தான் இப்போ 4 தலையாக பிரம்மாவை சோபிக்கிறது. இவர் 4 பக்கம் திரும்பினா 4 தலைன்னு சொல்கிறா. ஆனால் சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளோட கட்டாட்சத்தினால 4 தலை வந்தது, அதுலேருந்து வேதம் சொல்ல ஆரம்பித்தார். அப்படி பெருமாளோட அனுகிரகத்தினால வேதம் கிடச்சிது இவருக்கு. அந்த வேதத்தை வச்சு தான் அடியில் வந்து சிருஷ்டியே பண்ணுறேன், இது உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதில் என்ன ஞானம் அப்படின்னு கேட்டால் சதுஸ்லோகி பாகவதம்னு பேர். ஏன்னா பாகவதம் பொதுவாக 18,000 ஸ்லோகம் வந்து வேதவியாசன் நமக்கு கொடுத்துருக்காரு. சதுஸ்லோகி பாகவதம் இந்த 4 ஸ்லோகத்திலே பாகவதத்தோட சாரம் இருக்குது. அந்த 4 ஸ்லோகத்தில் என்ன சாரம் இருக்குன்னா, அந்த 4 ஸ்லோகம் டீட்டெயில்டாக பார்த்தா அதுக்கும் சமயமாயிடும். அதனால சங்கிரகித்தமாக அதில் இருக்கிற கிரக்ஸை சொல்லிடுறேன். அதில் வந்து உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், அந்த உலகத்தை என்ன வேணால் நடக்கிறச்சே வந்து முக்கியமாக வந்து இந்த உலகோட விவகாரம் நடக்கிறச்சு யார் சாஸ்வதம்னா, யார் நிரந்தரம்னா, யார் எப்பொழுதும் போலவே இருப்பாருன்னா பகவான் தான் நிரந்தரம். அதுதான் அகமேவாசேவாக்கிய நான்யத்து சரசத்பரம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு பகவான் தான் என்றைக்குமே சாஸ்வதம். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு படம் ஓடுறது, ஒரு சினிமா ஓடுறது, நம்ம எல்லாரும் போய் படம் கொடுத்து பார்க்குறோம். அந்த படத்தில் என்னென்னா முதல்ல என்ன தெரியும், திரை தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்கிற வந்து கேமரா வந்து அது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறான். அந்த ப்ரொஜெக்ட் பண்ண உடனே அப்போ தான் வந்து படமோட டைட்டில், அப்புறம் வந்து ஹீரோ என்ட்ரி, ஹீரோயின் என்ட்ரி, வில்லனோட என்ட்ரி, இப்படி நிறைய காட்சிகள், ஃபைட் சீனு இப்படி நிறைய வந்துட்டுருக்கு. நிறைய வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அந்த திரை தெரிஞ்சுது. இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், அந்த திரை தான் சாஸ்வதம். அந்த கருப்பாக இருக்கே, அந்த கருப்பாக இருக்கிற திரதா சாஸ்திரம், உலகத்தில் என்ன நடக்கிறது அதெல்லாம் வந்து மாய அப்படின்னு வந்து சுவாமி வந்து சதுஸ்லோகி பாகவத்தில் அழகாக சொன்னார். அந்த விஷயத்தை அதை புரிஞ்சுட்டு தான் நான் அந்த சிருஷ்டியும் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே பாகவத அழகாக குரு பரம்பரை சொல்கிறேன். இந்த விஷயத்தை அப்படியே சுக்காச்சாரியார் வந்து பரிசுக்கிட்ட சொல்கிறார். இப்போது பிரம்மா வந்து அந்த ஞானத்தை கொடுத்துட்டார், சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்லி இந்த ஞானமோட சாரத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நாரத மகரிஷி என்ன பண்ணாருன்னா, அப்போ வியாசரோ ஒரே கஷ்டத்தில் தான் நேற்று முன்னாடி தினம் பார்த்தோமே, நேற்று தினத்தில் வந்து வியாசர் வந்து என்ன பண்ணுறது, இந்த கலி வந்த ஜனங்களை எப்படி உத்தாரணம் பண்ணுறதுன்னு அப்படி மகாபாரதம் எழுதியே அப்படி கொந்தளிக்கிற வியாசர்கிட்ட வந்து சமாதானமாக வந்து கிருஷ்ணர் கதையை எழுதுவா அப்படின்னு தூண்டிவிட்ட உடனே நாரத பிராயமுனையே சரஸ்வத்தியா சிரேத்தவ அப்படின்னு நாரதர் வந்து எந்த பத்ரிகாசிரமத்தை வந்து வேதவியாசர் வந்து நாரதருக்காக காத்துட்டு இருந்தாரோ அந்த நாரதர் வந்து அந்த கொடுத்த ஞானத்தை வச்சு தான் வேதவியாசர் என்ன பண்ணார், 18,000 ஸ்லோகம் பாகவதத்தை எழுதினார். அந்த 18,000 ஸ்லோகத்தை வந்து வியாசர் தன்னோட புத்திரனான தன்னோட பிள்ளை சுகாச்சாரியர்கிட்ட வந்து உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் சுகாச்சாரியர் வந்து கடைசியில் பரீட்சிக்கிட்ட சொன்னார், அடியேனும் கேட்டேன், அதை கேட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சூத புராணிகர் சொல்கிறார். இப்படி வந்து சுகாச்சாரியார் வந்து ஞானத்தை பரீட்சிக்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு. இதோட 2வது ஸ்கந்தம் வந்து அந்த பிரம்மாவோட நாரதரோட சம்பாதம் பூர்த்தியாது. மேலே வந்து அந்த பிரம்மா வந்து முடிக்கிற முன்னாடி என்ன பண்ணார்னா பகவானோட அவதாரணத்தை வர்ணித்தார். அப்படின்னு அவதாரத்தை வர்ணித்த உடனே அதோடு இந்த 2வது ஸ்கந்தம் பூர்த்தியாகுது. இதுக்கப்புறம் 3வது ஸ்கந்தம் வர, இந்த 3வது ஸ்கந்தம் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா வந்து பிரம்மா வந்து 3வது ஸ்கந்தத்தில் வந்து இப்போது வேறு கதை போகுது, கதை கொஞ்சம் மாறுது. 3வது ஸ்கந்தம் வந்து விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போகிறார். எதனால்னா துரியோதனை வந்து விரட்டி விட்டார். நீ வந்து தாசிபுத்திரன், எனக்கு நான் சரி ரைட்டு சொல்கிறதுக்கு நீ அதிகாரம் கிடையாது, நீங்கள் இருக்கிறதே தப்புன்னு அப்படி சொன்ன உடனே அந்த உதையை வாங்கிட்டு விதுரன் வந்து தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார். ஆனால் போகிற போக்கில் வந்து தெரிஞ்சுட்டு மகாபாரதத்துலேருந்து கௌரவர்கள் நாசம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மௌனமாக ஒரு பாட்டு தீர்த்த யாத்திரை போயின்னு இருக்கார். அப்படின்னு துவாரகை, அப்புறம் கடைசியில் யமுனாவில் போய் வந்து ஸ்நானம் பண்ணுறார், யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணுறார். அந்த சமயத்தில் உத்தவரை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடச்சிது. அது உத்தவரை பார்த்து கேட்குறார். உத்தவரும் நமஸ்காரம் பண்ணுறார், விதுரன் நமஸ்காரம் பண்ணுறார். 2 பேர் என்ன பேசினார், பொதுவாக வந்து ஒரு மகானும் வந்து இன்னொரு மகான் பார்த்தா வந்து உலக விஷயம் பேசுவாரா, நம்மளாக இருந்தால் உலக விஷயம் பேசுவோம், அரட்டை அடிப்போம், அப்புறம் பொறுத்தியார் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணுறான்னு இப்படின்னு ஒருத்தர் மாற்றி கேட்டுட்டு இருப்போம், குசலை விசாரிக்கிறேன்னு பேரில் எடுத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எப்படி, இவா வந்து வெளியில் பார்த்தா அரட்டடிக்கிற மாதிரி தான் இருப்பார், உள்ளே போய் இவாளோட கான்வர்சேஷனை கொஞ்சம் கூந்துக்கு வந்து பார்த்தா தெரியும். அவள் பேசுகிறதுக்கும் நினைக்கிறதும் எப்போதுமே சுவாமியை பற்றியே நினச்சிட்டு இருப்பாள். அதான் சுவாமி தான் சரீரம் முழுக்க ரொப்பி வச்சிருக்கார். அத்தகையான உத்தவர்கிட்ட போய் பேசினார், நெருங்கி பறங்கினார். அப்புறம் உத்தவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சுவாமி வந்து
சுவாமியோட குலம் மொத்தமாக அழிஞ்சு போயிட்டார். அவள் எல்லாம் கல் குடிச்சுண்டு ஒருத்தர் அடிச்சுண்டு அவளை வந்து சமாப்தி பண்ணிட்டார். அப்புறம் பகவான் வந்து இந்த வேடுவனோட அம்பை வந்து காலில் வாங்கிட்டு அவர் லோகத்துக்கு கிளம்பினார். கிளம்புற முன்னாடி வந்து சுவாமி என்ன பண்ணாருன்னா அவரோட நெருங்குற பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டார். என்ன சுவாமி, என்ன உத்தவா, நெருங்குற பாக்கியம் கிடைச்சதா, கொஞ்சம் சொல்லே என்கிட்ட அப்படின்னார். சொல்கிறேன்பா, என்கிட்ட சுவாமி வந்து ஆத்மோபதேசம் பண்ணிட்டார். முக்கியமான ஆத்மோபதேசம் பண்ணிட்டு வந்து எனக்கு வந்து என் மனசில் இருக்கிற பயத்திலே நீக்கி எனக்கு அபயத்தை பண்ணினார். முக்கியமாக வந்து இந்த ஸ்ரீ பாதுகையை கொடுத்துட்டார். இந்த ஸ்ரீ பாதுகையை வந்து கொடுத்த வச்சே அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாதுகையை எடுத்துன்னு போப்பா, நீ போய் பத்ரிகாசிரமத்துக்கு போ. நீ பத்ரிகாசிரமத்தில் போய் என்ன பண்ணுன்னா துறவரத்தை ஏற்றுக்கோ. துறவரத்தை ஏற்றுந்து நான் எங்கேயும் போல, நான் என்னமோ கோலோகத்தில் போகிறேன்னு அப்படி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். என் அவதார காரியம் முடிஞ்சு போயிடுத்துப்பா. நான் என்றைக்குமே உன்னோடு தான் இருப்பேன். எனக்கு வந்து என்னோட எப்போதுமே மார்பலை அடைஞ்சிருக்கிற லக்ஷ்மி வந்து எனக்கு க்ளோஸு கிடையாது. அப்புறம் எப்போதுமே வந்து என்னை தாங்கி பிடிக்கிற ஆதிசேஷன் க்ளோஸ் கிடையாது. அப்புறம் எப்போதுமே வாகன சேவையில் வந்து கருடனும் க்ளோஸ் கிடையாது. அப்புறம் யார் எப்போதுமே ஸ்மரணம் பண்ணுறாரு இந்த பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் கூட க்ளோஸ் கிடையாது. நீதாம்பா எனக்கு என்றைக்குமே க்ளோஸு. தொன்மை பிருத்தியா சூத்சகா அப்படின்னு ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்கிற உத்தவர்கிட்ட. அதனால் இத்தனை விஷயத்தையும் சொன்னார் உத்தவர்கிட்ட. அது கண்ணீர் மொழி உத்தவர் தொண்டை தடுத்துட்டு சொன்ன உடனேயே அது சொல்கிற, நான் உபதேசம் பண்ணுற அதிகாரம் கிடையாதுப்பா, எனக்கு பகவான் ஒன்று சொல்ல சொன்னார். மேலே வந்து இந்த செய்தி தான் உங்ககிட்ட சொல்லுன்னு சொல்ல சொன்னார். நீ உபதேசம் ஆத்ம ஞானம் கேட்குறோம்னா நீ அதுக்கு போய் இமாலயத்துக்கு போப்பா. இமாலயத்துக்கு போது மைத்ரேயர்னு மகர்ஷி இருக்கார். அந்த மைத்ரேயர் மகர்ஷிகிட்ட போய் பேசி அந்த அவர்கிட்ட ஆத்மோபதேசத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு கட்டளை விட்ட உடனேயே உத்தவர் வந்து பத்ரிநாதரை கிளம்பினார். இவர் யமுனா நதி ஸ்நானம் பண்ணதுக்கப்புறமே இவர் வந்து ஹிமாலயத்தில் போயிட்டார். அங்கே போய் மைத்ரேயரை போய் மைத்ரேய மகர்ஷியை தரிசனம் பண்ண போனார். போகிற போக்கில் அங்கே மைத்ரேய மகர்ஷிகிட்ட வந்து அவர் எப்படி போனார்னு சுக்காச்சாரிய சொல்கிறார். துவாரீது நத்யா ரிஷபக்குருணாம் மைத்ரேயமாசீன மகாத போதம் சத்தோபசித்யாச்சுத பாவசுத்தா பிரபச்ச சௌஷீல குணாவிதப்தா. அப்படி நேரம் மைத்ரேய மகர்ஷிகிட்ட போய் இந்த சௌஷீல குணத்தோட வினயத்தோட போன போக்கில் வந்து மைத்ரேய நமஸ்காரம் பண்ணினார். இவரோ வந்து மைத்ரேயர் குணம் எப்படி இருக்கா, பப்ரச்ச சௌஷீல குணாவிதப்தா. அவர் வந்து சௌஷீயமானவர். யாருக்கு சந்தேகம்னு தாகம் கேட்டவரை வந்து வாரி அணைக்கிறவர். அத்தகையான மைத்ரேய மகர்ஷிகிட்ட போய் விதுரர் போய் தன்னோட கேள்வியை டவுட்டை வந்து தெரிவித்தார். அப்படின்னு விதுர ஆரம்பிக்கச்சே ஜனங்க வந்து சுகத்துக்காக உலகத்துக்காக பாடுபடுறாளே, உலகத்துக்காக என்ன வேணால் செய்கிறாளே, ஆனால் வந்து அந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன வேணால் செய்கிறச்சே அதுலேருந்தே துக்கங்கள் வருது, அதே கஷ்டம் வருதுன்னு அவன் ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. அப்புறம் முக்கியமாக என்னென்னா வந்து விந்தேத பூயா ததகேவ துக்கம் எதத்துக்தம் பகவான் மதேன்னஹா. அவள் எதை வந்தாலே பகவானை தான் படி போடுறாள். அப்புறம் முக்கியமாக என்னென்னா வந்து அவள் வந்து அதர்மத்தை செய்கிறதுக்கு வந்து சலமில்லாமல் தயக்கப்படாமல் செய்கிறாள். அப்படி தயக்கமில்லாமல் செய்கிறதுனால வந்து என்னாச்சுன்னா அவள் வந்து பகவான் வந்து அப்படி மீறி அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்டார். எதனால் பகவான் வந்து அப்படி மீறி கருணை காட்டி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு இத்தனை கேள்வியும் கேட்டார். கேட்ட உடனே மைத்ரேய மகர்ஷி வந்து சிரிச்சுன்னே சொன்னார். மேலே வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாது கிருஷ்ணம் துவயா சாதோ லோகா சாத்மனு கிருந்ததா கீர்த்தின் விதன்வதா லோகே ஆத்மானோ அதோக்ஷஜாத்மனா அப்படின்னு கேட்கறச்சு. ஆத்மான் அதோக்ஷஜாத்மனா அப்படின்னு பகவான் வந்து முதல்ல என்ன பண்ணுறான்னு உலகத்தோட சிருஷ்டியை சொல்கிறார். இந்த ஜெகத்தோட சிருஷ்டி எப்படி வந்ததுன்னா இப்போ சொன்னேனே பிரம்மாவோட பிறப்பு, பிரம்மா எப்படி பிறந்தார்னு சொன்னேன், அதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ 3வது ஸ்கந்தம். இங்கே வந்து பிரம்மா பிறந்தார், பிரம்மா 4 பக்கம் சுற்றினார், 4 வேதம் வந்தது அப்படின்னு வந்து பிரம்மா அனுகிரகம் பண்ணதோடு சொன்னேன். இப்போ பிரம்மா என்ன பண்ணார், இந்த படைப்பு தொழில் கொடுத்தார். அந்த படைப்பு தொழில் பிரம்மாவே ஒத்தராக செஞ்சுன்னு இருக்கார். கூட செய்கிற ஆட்கள் வேணும் அவருக்கு. அப்போது அவர் வந்து பகவான் நாராயணனை தியானம் பண்ணிட்டு கண்ணை மூடி நாராயணனோட திவ்யமயமான ரூபத்தை தியானம் பண்ணிட்டு வந்தார். அப்போ தியானம் பண்ணுறது தன் மனசுலேருந்து வந்தவர் வந்து 4 குமாரர்கள். அவர்கள் பேர் சனகாதிகள்னு பேர். சனகர், சனாதன, சனந்தன, சரத்குமாரர் இப்படி 4 குழந்தைகள் பிறந்தார். அந்த 4 குழந்தைகளை வந்து எனக்கு நீ வந்து குடுத்தனம் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து வந்து இந்த படிப்பு துறையில் வா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவள் வந்து அவரோ எப்படின்னா சுத்த சத்துவத்தோட சுவாமியை வந்து தியானம் பண்ணதுனால அந்த குழந்தைகளும் அப்படி இருந்தார். அவர்கள் வந்து உலக விஷயத்து மேலே ஒரு ஆசையே இல்லை. எனக்கு வந்து தனியாக இருந்து வனத்தில் இருந்து சுவாமி ஆராதனை பண்ணணும்,
அதனால் இந்த குடும்ப விஷயத்தில் தயவுசெய்து என்னை கூப்பிட்டு இழுக்காத திணிக்காத அப்படின்னு கேட்ட உடனே, நான் தகப்பனார், நான் சொல்லி நீ கேட்கல, நீ எப்படா இஷ்டத்துக்கு கட்டளை இடலாம் அப்படின்னு வந்த கோபத்தில் வந்து அவர் கோபத்தை ஒரே கோபம் வந்தது. அந்த கோபத்திலேருந்து ருத்ரகணங்கள் உண்டாகினார். அவர் அந்த ருத்ரன் மொத்தம் வந்தோடனே 11 ருத்ரர்கள் இப்படி ருத்ர சிருஷ்டி பயங்கரமாக போயின்னு அதை பார்த்தோன்னே இப்படி ஒரேடியாக போச்சுன்னா நாசமாக போயிடுவேன். அதனால் வந்து காலை உண்டுண்டு ருத்ரன் கிட்ட, சுவாமி நீ சிருஷ்டி பண்ணது போதும், 11 ருத்ரகணங்கள் இருந்தாலே போதும், அதனால் நீ என்ன பண்ணுனா நீ போய் தபஸ் பண்ணிட்டு சுவாமியை வந்து ஆராதனை பண்ணு அப்படின்னு ஒரு வச்சனத்தை கேட்ட உடனே பரமேஸ்வரர் வந்து தபஸ் பண்ண போயிட்டார் அப்படின்னு ருத்ரகணங்கள் வந்தார். அதுக்கப்புறம் அவரும் யோசித்தார், ரொம்ப சாத்விகமாக பண்ணால் துறவியாக வர, அப்புறம் வந்து ரொம்ப ஒரேடியாக அது வந்தால் ரொம்ப ஒரேடியாக கோபத்தோடு பண்ணால் ருத்ரகணங்களாக வர. இப்படின்னு சிருஷ்டி நடக்கிறச்சு என்ன ஆச்சுன்னா 10 பிரஜாபதிகள் உண்டாகினார். அந்த 10 பிரஜாபதிகளை வந்து அவர் வந்து மைத்ரேயர் வந்து குரு பரம்பரை சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அதுக்கு அத்தனான குரு பரம்பரையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ 2ஆவது ஸ்கந்தத்தில் பார்த்தோமே, பகவான், பிரம்மா, நாரதர், வியாசர், சுகர், பரீட்சித் சூத புராணிகிட்ட வந்து உபதேசம் பண்ணினார் அப்படின்னு நம்ம 2ஆவது அத்தியாயத்தில் 2ஆவது ஸ்கந்தத்தில் பார்த்தோம். இப்போ 3ஆவது ஸ்கந்தம், இப்போ இருக்க ஸ்கந்தத்தில் வந்து மைத்ரேயர் வந்து குரு பரம்பரையை சொல்கிறார். சுவாமி வந்து தன்னோட எப்போதுமே வந்து கைங்கரிய பிரியனான யார் வந்து அவர் தூக்கின்னு இருக்காரோ, யார் பாரத்தை வைக்கிறாரோ அத்தகைய ஆதிசேஷன்கிட்ட வந்து உபதேசம் பண்ணினார். அந்த ஆதிசேஷன் யார்கிட்ட சொன்னார்னா சனக்குமார்கிட்ட உபதேசம் பண்ணினார். அந்த சனக்குமார் யாருக்கு உபதேசம் பண்ணினார்னா சாங்கியாயனோட உபதேசம் பண்ணினார். அந்த சாங்கியாயன உபதேசம் யார்கிட்ட பண்ணார்னா பராசரோட உபதேசம் பண்ணார். அந்த பராசரோட உபதேசத்தை வந்து எனக்கு என்ன தெரியுமோ அது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மைத்ரேய மகர்ஷிலேருந்து நேர விதுரட்ட சொன்னார் அப்படின்னு குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரை சொன்னதுக்கப்புறம் திரும்ப வந்து பிரம்மா என்ன பண்ணார்னா அவரோட முதல் இதில் வந்து மேலே வந்து அங்கேருந்தே வந்து 10 பிரஜாபதிகள் உண்டாகினார். அந்த 10 பிரஜாபதி யாருன்னா மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியத், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர், இப்படி வந்து 10 பிரஜாபதிகளை உண்டாகினர். இப்படி 10 பிரஜாபதிகளை உண்டாக்கினது உடனே இவர்களுக்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்தார். இவர்களுக்கு கொடுத்தன பண்ணினா வந்து சிருஷ்டி பண்ணணும் அவசியம் இல்லை, மனசுனாலே சங்கல்பத்தாலே வந்து சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அந்த சக்தி இவளுக்கு உண்டு. அப்புறம் தகுந்தாப்பில் இவருக்கு ஏற்ற பத்னிகளையும் கொடுத்தார். இவர் காலக்கிரமேன இவர் கல்யாணமும் பண்ணி வச்சு இவர்களுக்கு எல்லா பத்னியோடையே கொடுத்தார் அப்படின்னு 10 பிரஜாபதிகள் உண்டாகினார். அப்புறம் கடைசியில் முக்கியமான வந்து பிரம்மா வந்து பிரஜாபதிகள் உண்டாகினார் லோகத்துக்கு வந்து இந்த படைப்பு தொழில் நடத்துறதுக்கு. அப்புறம் முக்கியமாக பூமியை காப்பாற்றணுமே, அந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு வந்து பிரம்மாவே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தன்னோட சரீரத்திலேருந்து 2 மித்ரங்கள் வந்தார். மித்ரம்னா வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்தார். அவர் பேர் என்ன, சுவாயம்புவ மனு சதரூப. அந்த மனுலேருந்து வந்தது தான் நம்ம எல்லாம் மனிதர்கள்னு பேர். அதாவது இங்கிலீஷில் மேன்னு சொல்கிறோமே, அந்த மனுலேருந்து வந்த வம்சம் தான் நம்ம எல்லாம் மனு வம்சம் தான். அந்த சுவாயம்புவ மனு சதரூபைகிட்ட 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் சுவாமி பிரம்மதேவர். வச்சோன்னே அவர்கள்ட்ட வந்து அந்த சுவாயம்புவ மனுட்டேருந்து 2 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள், பிரியவிரதன், உத்தானபாதன் 2 ஆண் குழந்தைகள். அப்புறம் 3 பேர் ஆக்கூத்தி, தேவகூதி, பிரசூதி, இப்படின்னு 3 பேர் பிறந்திருக்கார். அதில் வந்து பிரம்மா வந்து என்ன பண்ணார்னா அந்த பூமியே வந்து மனுக்கிட்ட கொடுக்கணும்னு நியமித்தார். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பூமி காணாமையே போயிடுச்சு. கொடுக்கலான்னு போனார். கட்சியில் பார்த்தா பூமி எங்கே இருக்குன்னா ஏதோ ஒளிஞ்சு ரசாதலத்தில் இருக்க. யார் எடுத்துன்னு போனாங்கன்னா ஹிரண்யாக்ஷ எடுத்துன்னு போயிட்டார். அந்த சமயத்தில் வந்து அங்கேருந்தே ஒரு அன்னப்பெருக்க வருது. அந்த அன்னப்பெருக்க வருதுன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேருந்தே ஒட்டி பார்த்தா அந்த அன்னப்பெருக்க வறக்கிற மாதிரி வளர்ந்து பெரிய ஒரு வெள்ளை பன்றி. அந்த வெள்ளை வராக ஸ்வரூபத்தோடு சுவாமி வந்து ஸ்வேதவராகத்தோடு வரார். நம்ம சொல்கிறோமே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத்தே அப்படின்னு அந்த சுவாமி தான், வராக சுவாமி தான் ஜெயிக்கிறார். இந்த பூமியோட பாரத்தை அவர் தான் வந்து தாங்கி பிடிக்கிறார். அதான் வேதமே சொல்கிறது, உத்புதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா விருத்திகே ஹனமே பாபம் யன்மயா துஷ்கிருதம் கிருதம் விருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபேனா விமந்திரிதா விருத்திகே தேகி வே கிருஷ்ணன் வைசர்வம் ரிஷிதே விருத்திகே தேகி வே வைசர்வம் ரிஷிதே தயா ஹதேன பாவேன ரக்ஷாபி பரமாங்கதிம் அப்படி மிருத்திகா சுத்தம் பூமி தாயாரை பற்றியே. அந்த வராகசுவாமி வந்து இந்த பூமியை தரிச்சுட்டு இருக்கார். அந்த வராகசுவாமி பூமியை தரிக்கிறதுனால அவர் வந்து பூமியை தேட போனார்.
அதனால் தன்னோட கூர்மையான மூக்குனாலே வந்து தேட போகிறச்சு அவர் வந்து பெருசாக வளர்ந்துட்டு போகிறார். அப்படி பெருசாக அப்படி மேலே வளர்ந்துட்டு போகிறதுனால அது வந்த ரிஷிகளோ தேவர்களோ எல்லாருமே வந்து வராக சுவாமியை பார்க்குறார். எல்லாருமே ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோன்னு ஸ்துதி பண்ணுறான். அதான் ஆரம்பமே எப்படி இருக்குது, ஹிதம் சிதம் தேஜித யக்யபாவன த்ரைதனும் ஸ்வாம் பரிதூன்மதே நமஹ யத்ரோம கர்த்தேஷு நிதித்யுத்வரஹ தஸ்மை நம காரண சூக்கராயத்தே. அப்படி வராக சுவாமி ஸ்துதி பண்ணுறச்சு அவரோட சைலம் எப்படி இருக்குன்னா, சுற்றி பார்த்தா யஜ்யமோட ஹவிசு, அவரோட ரோமம், அவரோட உடம்புல இருக்கிற முடிகள் என்னன்னா வந்து யஜ்யத்தோட பாகங்கள். அதான் யக்யோ யத்ரோம கர்த்தேஷு நிலிரத்வரஹா. அப்படி யஜ்யத்தோட சம்பந்தம் வந்து அந்த வராக சுவாமியோட முதுகில் இருக்கிற ரோமங்கள் அப்படின்னு இத்தனையும் வந்து சொல்கிறார். அப்புறம் மேலே வந்து அவர் கோரமான திட்டிப்பல்லால் வந்து இப்படி பூமியை தேடின உடனே அப்படியே தண்ணி கடிகிற ரசாதன லோகத்தில் தன்னோட கூர்மையான திட்டிக்கல்லால் என்ன பண்ணாரோ அந்த பூமியை தூக்குறார். அந்த பூமியை அப்படி தூக்குற வேகத்தில் பார்த்த உடனே ஹிரண்யாக்ஷன் வந்து ஹட்டாசம் பண்ணி சிரித்த உடனே பூமியை வந்து ஒரு வைக்கிற இடத்துல வச்சுட்டு வராகருக்கும் ஹிரண்யாக்ஷன் ரெண்டு பேருக்குமே தொந்த யுத்தம் நடக்கிறது. அப்புறம் ஒரே ஒரு புஜபலத்தினால ஒரே ஒரு அடினாலே ஹிரண்யாக்ஷனை சமாப்தி பண்ணிட்டார். ஹிரண்யாக்ஷன் மதம் ஆயிடுத்து. இப்போது பூமி நல்லபடியாக சுவாமி வந்து கொண்டு வந்த உடனே இப்போ வந்து பிரம்மா வந்து மேலே காரியம் நடத்தணும். அந்த மேலே காரியம் நடத்துறதுனால வந்து அவர் ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டார். அந்த ஹிரண்யாக்ஷ வதம் பண்ணதுக்கப்புறம் வந்து மனுவிட்ட வந்து இந்த பூமியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த பொறுப்பை கொடுத்த உடனே வந்து அதுக்கு பூர்வ கதையை சொல்கிறார். அது பூர்வ கதையான வந்து சனக்கு ஜெயவிஜயாலோட கதையை சொல்கிறார். அப்போ ஜெயவிஜயால் வந்து ரெண்டு பேருமே பகவானோட துவாரத்தை வந்து காவல் காத்துட்டு இருக்கார். அந்த சமயம் சனகாதிகள் வந்து பகவானை தரிசனம் பண்ணணும்னு போனார். இவர்கள் வந்து மறுத்துட்டார். அதை வந்து நான் இப்பேற்பட்ட மகான் வந்திருக்கேன், நான் மரியாதை கொடுக்க தெரியலையேனால அவர் சாபம் கொடுத்து நீங்கள் அசுரராக போ கடவுதுன்னு கொடுத்தார். அந்த சமயத்தில் பகவான் வந்து வந்துட்டார். வந்த உடனே இவர்கள் சார்பாக சமாபனத்தை கேட்டு இவர் கொடுத்த சாபத்துக்கு வந்து பகவான் வந்து அதுக்கு பிரித்து கொடுத்து நீ 3 ஜென்மாவாக நீ என்னை விரோதிச்சு நீ ஜென்மாயிடு, என் கையால் வதத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் அனுகிரகத்தினால வந்து 3 ஜென்மாவான கிருதயுகத்தில் வந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவாக வந்தார். அதில் வராசுவாமியும் நரசிம்மாவதாரத்தால் கையால் வதத்தை பெற்றுக்கொண்டவனாக ஆகிட்டார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திரேதாயுகத்தில் வந்து ராவண கும்பகரன் வந்து ராமபிரானோட திருக்கரங்களால் வதத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் 3ஆவதான துவாபரயுகத்தில் வந்து சிசுபாலன் தத்தவன்றர் போன்ற 2 அரக்கர் வந்து கண்ணபிரானோட கையினாலே வதத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி 3 ஜென்மா எடுத்தார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு கதையும் சொல்கிறார். அப்போது திதி வந்து கஷ்யபருக்கு வந்து 2 மனைவி இருந்தார், அதித்தி தித்தின்னு இருந்தார். அந்த அதித்தி வந்து பரமசாத்விக. இங்கே தித்தியோ என்னென்னா வந்து ரொம்ப பிடிவாதம், அவளுக்கு வந்து குழந்தை வேண்டுமேன்னு அந்த ஆசை அந்த மனசோடு இருந்து. அப்போது டைமு பார்த்தா என்னென்னா வந்து 6:30 மணி 5:30 மணி அன்றைக்கி தான் பிரதோஷ வேலையில் வந்து அப்போ பரமேஸ்வரன் வந்து ஆனந்தன்ற ஆடுவார். அந்த சமயத்தில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு மனுஷன் தூங்கக்கூடாது. அந்த சமயம் ஒரு மனுஷன் வந்து கண்டதை பேசக்கூடாது, அரட்டை அடிக்கூடாது. அந்த சமயத்தில் மனுஷன் வந்து வேதத்தை படிக்கக்கூடாது. ஏன்னா அந்த வேதமே வந்து ஒரு மனுஷனை அழிச்சிடும் அது. அதனால அந்த சமயத்தில் இந்த அம்மா என்ன தப்பு பண்ணினாருன்னா, லௌகிக விஷயம் பேசினா எனக்கு குழந்தை வேண்டும்னு கேட்டார். இவரும் வந்து அம்மா தப்புமா, அது அதர்மமா, அது பார்வதி பரமேஸ்வரன் வந்து பிரதோஷ வேலை நடமாடம் அப்படி ஊர்வலத்துக்கு வரா. அந்த சமயத்தில் சிவத்தியானம் பண்ணணுமா, அதை விட்டுட்டு வந்து கண்டதை பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா இன்னும் பிடிவாதமாக இருக்கா, ரொம்ப ஹட்டம் பிடிக்கிறா. எனக்கு குழந்தை வேணும், நீ தான் தபஸ்வியாச்சே, மனசில் நினச்சிட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்ச உடனே இந்த அம்மா அக்ஞானமாக இருக்காளேன்னு சபிக்க வேண்டாமேனால தன்னோட மனசக்தினாலேயே வந்து கொடுத்துட்டேன். ஆனால் அந்த அம்மாவோட மனசும் ஒரே கஷ்டம். அவரோ வந்து என்ன சொல்கிறதுன்னு என்ன ரகசியம்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து அழுதுண்டே வந்து உடனே சொன்னால் அது நீ என்னோட ஏதோ தபசக்தினால குழந்தை பிறந்தது, இவா வந்து உலகத்துக்கே ஒரு பாதையை உண்டாகும்படியாக இருப்பா, இவா பிறந்ததுனால உலகத்துக்கே ஒரு பெரிய கெட்ட காலம் ஏற்படும், அசுரர்களாக சஞ்சாரம் பண்ணிட்டு வந்த தேவர்களும் வந்த சாமானிய மனிதர்களும் துன்பப்படுத்துவாய்வா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கண்ணிலேருந்தே கண்ணீர் வந்தது. கவலைப்படாதம்மா, பகவான் வந்து இவாள் ஆயுஷை பூர்த்தி பண்ணிடுவா, அதனால வைகுண்ட பிராப்தி உண்டுன்னார். ஆயுஷ் பூர்த்தி பண்ணி வைகுண்ட பிராப்தி என்ன பிரயோஜனம், எனக்கு புத்திரன் எனக்கு எதுக்கு புள்ள வேணும், எனக்கு வயசாகியா நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணுமே, அப்புறம் வந்து என்னோட இருக்கணுமே, அதானே வந்து ஒரு பையனை அதான் பெற்றிருக்கனே அப்படின்னு சொன்ன உடனே கவலைப்படாதமா,
அந்த இப்போ மூத்த அசுரன் இருக்கான்ல, அந்த மூத்த அசுரனோட புத்திரன், அதாவது உன் பேரை வந்து பரம பாகவதர் ஆகிடுவான். அது அவரோட பிறப்பே அவருக்காகவே வந்து சுவாமி வந்து ஸ்பெஷலாக நரசிம்ம அவதாரம் பண்ணி அவர் தகப்பனாரை வந்து வதம் பண்ணிட்டு அப்புறம் அவருக்காகவே அவர் வந்த வம்சாவளி எல்லாரும் பகவானே காப்பாற்றுவார். அதனால அவர் கையாலே யாரும் வதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார், யாரையும் வதம் பண்ண மாட்டார் அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமை வந்து உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த மனசை சமாதானம் படுத்திட்டு அந்த சமயத்தில் தான் வந்து அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வந்து இவர் ஹிரண்யாட்சனும் போயிட்டார். அப்புறம் தித்தியோட ஸ்தனத்துலேருந்து பால் சுமந்தது. அந்த பால் சுமந்ததுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா ஹிரண்யாட்ச சமாப்தி ஆகிட்டார் அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே இப்போ அடுத்ததான கர்தம மகரிஷி கதை போயிட்டார். அந்த மனுவோட 3 புத்திரிகள் சொன்ன ஆகூதி, தேவகூதி, பிரசூத்தின்னு. அந்த ஆகூதி யாரை கல்யாணம் பண்ணார்னா வந்து ருச்சியை கல்யாணம் பண்ணினார். அப்புறம் தேவகூதி வந்து யாரை கர்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணினார். பிரசூதி வந்து தக்ஷ பிரஜாபதி கல்யாணம் பண்ணார். அப்போ கர்தமர் வந்து தேவகூதியை வந்து கல்யாணம் பண்ணினார். ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேயே தப்போனிஷ்டராக இருந்திருக்கார். அவர் 16,000 வருஷமாக பகவானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் தபத்திலே இருந்தார். அந்த பகவான ரூபத்தை வந்து ஹிருதயத்தில் தக்க வச்சுட்டு தியானம் பண்ணுறார். ஆனால் 16,000 வருஷம் ஆயிடுத்து, சுவாமியே வரலை. அப்புறம் நினச்சார், நான் இவ்வளோ பிரயத்னம் பண்ணி இந்திரியத்தெல்லாம் வந்து என்னோட சென்சஸ்லாம் வந்து கட்டுப்படுத்தி நான் இவ்வளோ தபஸ் பண்ணேனே, எனக்கு சுவாமி இன்னும் வரலையே. அதனால வந்து விக்கி அழுத உடனே சுவாமி வந்து அப்படியே பிரத்யட்சமாக வந்து நின்றார். அப்புறம் நமக்கு தோணும், அவர் வந்து 16 வருஷம் தபஸ் பண்ணார். பகவான் வந்து நேரம் வந்து பக்தா சேமமாறு கவலைப்படாத, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அபயத்தை கொடுத்துருப்பேன். இல்லாமல் எதுக்கு அவரை அழ வைக்கணும், எதுக்கு அவரை அழ வச்சு அவரை வந்து டிப்ரெஷனில் கொண்டு விட்டதுக்கப்புறம் தான் சாமி வரணும்னார். ஏன்னா பகவானை வேண்டிக்கிறோம்னா அழுக வேண்டும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை வருது. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை கேட்டால் நம்மளால் அதை ஃபாலோவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் காளி கோயிலில் போய் என்ன பண்ணாருன்னா அவர் பூஜாரியாக வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டார். அப்போது வந்து அவர் வந்து ஏதோ வந்து நம்ம சாமானிய அர்ச்சகர் என்ன பண்ணுவோம், சுவாமியை வந்து பூஜை பண்ணுறோம், அந்த சுவாமி பூஜை பண்ணோம், நைவேத்தியம் வந்து இப்படி காட்டிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணுறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், அந்த காளிக்கு வந்து பூஜை பண்ணுறார். என்னவோ காளி தான் நேரம் நிற்கிறாரே அப்படின்னு காளி நேரம் நின்று அந்த பாவத்தோடையே பூஜை பண்ணுறார். அதான் அர்ச்சகர் எப்படி இருக்கணும்னு காட்டினார். அப்படின்னு அவர் வந்து காளி வந்து நிஜமாக இருக்கார் அப்படின்னு வந்து நைவேத்தியத்தை வந்து அம்பாள்கிட்ட அப்படியே ஊட்டுறார். அது அம்பாள் அதை வாங்கிக்கல. அதனால என்ன பண்ணார்னா பக்கத்தில் கத்தி எடுத்து அம்மா நீ வந்து என் சாப்பாடை ஏற்றுக்கலைன்னா நான் இப்போவே தலையை வெட்டிடுவேன், அப்படின்னு தலையை வாங்கிடுவேன் அப்படின்னு வந்த உடனே காளி தரிசனம் கொடுத்தார் இவர் பக்திக்கு. அதனால் அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பக்தியை நான் சொல்லிட்டேன். ஆனால் பின்னாடி வந்து நிறைய சாதனைகள் பண்ணினார். ஆனால் மனசில் என்ன கஷ்டம்னா அதுக்கு சாதனை பண்ணுற தருவாயில் வந்து அவர் வந்து அம்மாள்கிட்ட போய் அழுதார். அந்த காளி அம்பாள்கிட்ட போய் என்ன அழுந்தாருன்னா, உலகத்தில் இருந்து ஜனங்க எவ்வளோ பேர் அழறா, அவாவா வந்து அடுத்த வேலை ஆகாரம் வேணும்னு அழறா, சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு வந்து உங்ககிட்ட அழறா, சில பேர் வந்து காலத்தில் கல்யாணமானு நடக்கிறா, சில பேர் பையன் சரியாக படிக்கல, அசடாக இருக்கான், முட்டாளாக இருக்கான், அவனுக்கு படிப்பு கொடுன்னு அழறா, சில பேருக்கு வந்து காலத்தில் குழந்தை பிறக்கணும்னு நிறைய பேர் அவள் பர்சனல் விஷயத்துக்கே அழறா. ஆனால் உனக்கு அழதுக்கு வந்து யாருமே இல்லையம்மா, நான் தான் இருக்கேம்மான் அப்படின்னு கதறினார். இதில் என்ன காட்டுறான்னா அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்காக வந்து பகவான் வந்துட்டார். எதனாலனா 16,000 வருஷம் தபஸ் பண்ண பிரயோஜனம். அந்த 14,000 வருஷம் தபஸ் பண்ண பிரயோஜனத்தினால தான் ஒரு சொட்டு கண்ணீர் கர்தமர் மகரிஷி கண்ணிலே வந்தது. அந்த கண்ணீருக்கு புலப்பட்டு தான் வந்து சுவாமி வந்து எடுத்தாப்புல தரிசனமே கொடுத்து வந்து கேட்டார், கர்தமா பக்தா உனக்கு என்னவா வரம் வேணும்னு கேட்டார். ஏன்னா பொதுவாக பகவான் நேரம் வந்தானா பகவானும் எப்படி இருக்காருன்னா வெள்ளைன்னு இருக்கார். கண்ணா கருமேகவண்ணா கார்மேகவண்ணாலாம் கிடையாது. ஏன்னா கிருதயுகத்தில் சுவாமி வந்து வெள்ளைன்னு இருக்கார். அப்படின்னு அவர் கிரீடமோ அவர் போட்டுக்கிற வஸ்திரமோ தாமரையோ வெள்ளை இருக்குது, ஆனால் முடி மட்டும்தான் கருப்பாக இருந்தார். அந்த சுவாமி எப்படின்னு தரிசனம் கொடுத்த உடனேயே கர்தமருக்கு புலகாங்கிதம் ஏற்பட்டது. ஆனால் என்ன கேட்டார்னா, என்னை வந்து என்ன மாதிரி ஒரு குணவத்தை நான் எப்படி குணவானா இப்போ இருக்கேனோ அதே மாதிரி அந்த மாதிரி தக்க குணவத்தியாக எனக்கு மனைவி வேணும்னு கேட்டார். அப்புறம் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எதுக்கு சுவாமிகிட்ட கேட்குறோம்? இப்போ சொன்னேன் லோகத்துக்கு இதுக்காக அழறா அதுக்காக அழறா கல்யாணம் பண்ணணும்னு அழறாரு. இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே நேர விருத்தமாக இருக்கேன்னு. ஏன்னா இவர் தர்மாத்மா, இவர் தபஸ்வி, இதனால் ஒரு ஆசையற்றவராக இருக்கார். ஏன்னா பிரம்மதேவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், நீ பகவானை வேண்டின்றா வந்து அச்சுபிச்சு மாதிரி சன்னியாசம் வாங்கின்னு கேட்டுக்காத, அதனால வந்து உனக்கு விவாகம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணுக்காக உனக்கு சமமான ஒரு மனைவி வேணும்னு அப்படின்னு போய் கேளுன்னு அப்படின்னு சொன்னதுனாலே வந்து பகவான் லீலே நினச்சிருந்தால போய் கேட்டார்.
அப்படின்னு கேட்ட உடனே தேவஹூதிக்கும் என்ன மனசுனா அவ்வளோ நாரதோட சிஷ்ய, அதனால் நாரதர்கிட்டேருந்து அத்தனை ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் கேட்குறச்சே உங்களை மாதிரி குணமான ஒரு பர்த்தா வேணும்னு அப்படி நாரதர்கிட்ட சொன்ன உடனே நாரதோட அனுகிரகம், பகவான் அனுகிரகத்தினால 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் ஆகிறச்சு அவர் எப்படி இருந்தார்னா தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த அம்மாவுக்கும் ஒரு அலுப்பு வரல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்த்தா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோதாவது சுவாமியை வேண்டிக்கிறது. சில பேர் என்ன சொல்கிற, அந்த மாதிரி ஒரு பர்த்தா எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கணும். இவர் நார்மலாக தான் இருக்கார் ஆக்சுவலி. அப்படின்னு கண்ணை மூடிண்டு எப்போ பார்த்தாலும் காலையில் டைம் கிடச்சா தன்னோட முடிஞ்ச அனுஷ்டானத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போய் தபஸ் பண்ண போவார். அப்புறம் மத்தியானம் தபஸ் பண்ண போவார், சாயந்தரம் தபஸ் பண்ண போவார். ஆனால் அந்த அம்மா அப்பப்போ காத்துட்டே இருந்தார். எப்படி இருந்தார்னா பிருத்திவ்யாம் பிரசிதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்தியம் பரீசர தைன்யாம் பவானீவ பவம் பிரபு. எப்படி இருந்தார்னா பார்வதி பரமேஸ்வரால் போல இருந்தார். ஏன்னா பரமேஸ்வரன் எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பார். ஏன்னா அவருக்கு கையில் என்ன பண்ணுவார்னா சிவோ ராம ராமேத்தி ராமேத்தி காஷியாம் பகவத்பாதா ராமபுஜங்கத்தில் சொன்ன மாதிரி எப்போதுமே ராமநாமா ஜெபிச்சுட்டு இருப்பார். அந்த ராமநாமாலே உன்மத்தனா ஆயிடுவார். அந்த ராமநாமாவே என்ன பண்ணுன்னா அதுவே லாகிரி வஸ்து குடிக்கிற மாதிரி இந்த ராமநாமாவே குடிச்சுட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டே இருப்பார். அவர் எப்போ கண்ணை திறந்தா அப்போது பிரசாதத்தை அப்போ ஏதாவது ஆகாரத்தை கொடுப்பார். இல்லை அவர் கண்ணை மூடிண்டே இருந்தார், டைமாச்சு ஆகாரம் கொடுக்குறோன்னா அப்படியே வாயில் ஊட்டி விட்டுறார், வாயில் போட்டுருவார். அப்புறம் அவர் வேர்த்துதுன்னா அம்பாலே விசிறுவார். இத்தனை கைங்கரியமும் தேவஹூதி அம்மா கர்தம பிரஜாபதிக்கு பண்ணினார். அதுக்கப்புறம் 1000 வருஷம் எடுத்து 1000 வருஷம் ஆனதுக்கப்புறம் எப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தார். அவருக்கும் வயசாகிடுச்சு. இந்த அம்மா பார்த்தா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணதாயிட்டு இப்போ வயசான பாட்டி ஆகிட்டாலே இப்போ ஏதோ பல்லெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னே கண்ணுலேருந்து தண்ணி அவருக்கு. இத்தனை வருஷமாக கைங்கரியம் பண்ணியம்மா, ஒரு மனசில் நோகாமல் ஒரு வெறுப்பு இருக்காமல் இத்தனை வருஷமாக எனக்காகவே தியாகம் பண்ணியேம்மா, அதனால் பார்த்த உடனே அவரும் உலகத்தை விட்டு போகணுன்னு இருக்கு. ஏன்னா பகவான் எனக்கு சொல்லிட்டாரு, இந்த பகவான் தர்சனம் கொடுக்குறது சொன்னால் நான் புத்திரனா பிறப்பேன் வேற சொல்லிட்டார். நான் சொல்ல மறந்துட்டேன், புத்திரனா பிறப்பேன் வேற சொல்லிட்டார். அதனால பகவான் அனுகிரகத்தினால மேலே என்ன பண்ணாருன்னா பகவான் மேலே பகவானை நோக்கி என்ன பண்ணாருன்னா அவர் பெரிய பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ண போயிட்டார். அந்த பிந்து சரஸில் போய் 2 பேருமே ஸ்நானம் பண்ணி இப்படி விமானத்தில் சஞ்சாரம் பண்ணினார். இப்படின்னு விதவிதமான லோகத்துக்கு ஆக்ஷன் போயிட்டார். ஏன்னா இப்போ சொல்கிறமே ஃபாரின் டூரு, இவர் முதல்ல பண்ணது யாருன்னா கர்தம பிரஜாபதியும் தேவஹூதி தான். இப்படின்னு தன்னோட மனைவியோடு சேர்ந்து விமானத்தில் விதவிதமான லோகங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு அப்புறம் பிந்து சரஸில் ஸ்நானம் பண்ணினார். ஸ்நானம் பண்ண உடனே 2 பேருமே பூர்வத்தில் கல்யாணமான புதுசில் எப்படி இருந்தாலோ அது போல் ஐட்டா தன் ரூபத்தை தபஸ்னாலேயே கர்தமோட தபஸ்னாலேயே அப்படி 2 பேருமே சேர்ந்து இருந்து அதுலேருந்தே 9 குழந்தைகள் பிறந்தார். அந்த 9 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அதில் முக்கியமாக அந்த 9 பெண் குழந்தைகளை அதில் முக்கியமான கலா யாருன்னா மரீச்சி பிரஜாபதி கல்யாணம் பண்ணினார். அப்புறம் மனசூயை அத்திரியை கல்யாணம் பண்ணினார். அந்த மரீச்சியிலேருந்து பிறந்த புத்திரன் தான் கஷ்யபர். அந்த கஷ்யபர்லேருந்துனா அனைத்து விதமான ஜீவராசிகள் எல்லாருமே தோன்றினார். இப்படின்னு அது ஒரு பரம்பரை. அதனால் முக்கியமாக இப்போ கர்தமர் போனோன்னு மனசில் இருந்தது அவருக்கு. ஏன்னா தேவஹூதியோட ஆசைக்காக ஒப்படைச்சார். அதனால் வேலையை எடுத்து போகணும்னு நினச்ச உடனே பகவான் வேற பிறக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சமயத்தில் தேவர் அவர் பிறக்கிற சமயத்தில் எல்லா தேவர்களும் கூட வந்தார். அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் கூட வரச்சே அப்போது தேவர்கள் கூட நல்ல சகுனம் ஏற்பட்டது. அந்த நல்ல சகுனம் எதனால் ஏற்பட்டதுன்னா நாணகலாகாரமான கபிலவாசை அவதாரம் பண்ண போகிறார். ஏன்னா ஐஸ்வர்ய வைராக யசோபபோதம் வீரஸ்யாம் துஷ்டமகம் பிரபத்தே அப்படின்னு கபில பகவானை சொல்கிறார். அப்படின்னு ஐஸ்வர்யம் எல்லா விதமான ஐஸ்வர்யம்னா நிறைய செல்வம் இருக்க அப்படின்னு ஐஸ்வர்யத்தோட வார்த்தையை அர்த்தம் அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் ஐஸ்வர்யம் என்னன்னா பகவத் பக்திங்கிற செல்வம். அதான் வள்ளுவர் சொல்கிறாரே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு. நான் பகவான் பக்தி பண்ணுறது தான் உயர்ந்த செல்வம். அப்புறம் வைராக்கியம். என்ன வைராக்கியம்னா இந்த உலகத்தை விட்டு உலகத்திலேருந்து பற்றற்ற நிலையில் இருக்கிறது தான். அப்புறம் யசவன்னா பெருமை. அப்புறம் அவபோதம்னா இங்கே முக்கியமான ஞானம். அப்புறம் வீரியம்னா என்னன்னா எதையும் தாங்கி கூடுற சக்தி. அப்புறம் ஸ்ரீயம் என்னன்னா தனம். இந்த 6 குணத்தோடு சேர்ந்த பூர்ண அவதாரமான கபில வாசுதேவரா சுவாமி அவதாரம் பண்ணார். அப்படின்னு பகவானோட வச்சனத்தைப்படி கர்தமர் வனத்துக்கு போய் தபஸ் பண்ண போய் பகவானோட கலந்துட்டார். அப்புறம் மேலே சாங்கிய யோகத்துக்காக உலகத்துக்கு கொடுக்குறமே அதுக்காக முதல்ல சிஷ்யை யாருன்னா தன்னோட அம்மாவான தேவஹூதி.
அதனால் நிறைய விஷயம் ஆனால் தேவகூதிக்கோ மனசில் என்னென்னா, ஆஹா என் புத்திரன் சொல்கிறானே, என் பையன் சொல்கிறானேன்னு அப்படின்னு ஒரு பக்கத்தில் வாத்சல்யம் இருக்குது, ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் என்னென்னா ஆச்சாரியனாச்சேன்னு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது. அப்படின்னு ரெண்டு பேருமே கூட இருந்தது. அந்த பாவத்தோடையே கபிலரும் தேவகூதிக்கு நடந்த சம்பாஷணம் நடந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக நிறைய யோக விஷயத்தை சொன்னார், தியானத்தை சொன்னார், புறநடக்கத்தை சொன்னார். அப்புறம் முக்கியமாக என்னென்னா நமக்கு ஒரு படிக்கட்டாக காட்டினார். அது என்ன படிக்கட்டுனா சத்சங்கத்தோட பெருமை. அந்த சத்சங்கத்தோட பெருமையை நம்ம சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறேன் நான். அந்த சத்சங்கத்தில் என்ன பெருமைனா சதாம் பிரசங்கம் மமவீர சங்கதோ அப்படின்னு எந்த சாதுக்களோட ஒருத்தர் சங்கம் வச்சுக்கிறார்களோ அந்த சாதுக்களோட சங்கம் என்ன பண்ணோம்னா அது அவள் சொல்கிற விஷயம், அவள் சொல்கிற சுவாமியோட குணங்கள், அந்த சுவாமியோட குணங்கள் லீலைகள் என்ன ஆகும்னா நம்ம காதில் மருந்து போடுற மாதிரி இருக்குது. அந்த மருந்து போட்டு என்ன ஆகும்னா ஹிருதயத்தில் வேலை செய்யும். அந்த ஹிருதயத்தில் வேலை செய்ய என்ன ஆகும்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். நமக்கு பகவான் கதையை கேட்கணும் அந்த மனசு தூண்டி விடும். அந்த தூண்டுற பிரயோஜனம் என்ன ஆகும்னா அதுவே பக்தியில் கொண்டு விட்டுரும். அது பக்தியில் கொண்டு விட்டால் என்ன ஆகும்னா நம்ம இத்தனை வருஷமாக சம்பாதிச்சோமே, நிறைய உலக விஷயத்துக்கு நம்ம உருண்டு பொழுந்து அலையிறோமே, அந்த உருண்டு பொழுதுக்கிற பந்தங்கள் அத்தானையும் பகவான் வேரோட கிள்ளி எரிஞ்சிருவார். அப்படி கிள்ளி எரிஞ்ச அப்புறம் என்ன ஆகும்னா சுவாமி உள்ளே எப்போ பிரதிஷ்டமாகுமோ அப்போது இந்த ஜீவன் கிருத்தார்த்தன் ஆகிடுவான். இந்த ஜீவனுக்கு அப்போ தான் பகவான் தான் என்னன்னு, அப்போ தான் பகவான் மேலே பகவான் வேற இல்லை நான் வேற இல்லைன்னு அப்படின்னு தெளிவான ஞானம் உண்டாகும் அப்படின்னு சத்சங்க மகிமையை சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லி இதை கேட்டு கடைசியில் தேவகூதி என்ன பண்ணா, அதை அந்த சொன்ன விஷயத்தையே நினச்சிண்டு ஸ்மரிச்சுண்டு அப்புறம் மோட்சத்தை அடைஞ்சிட்டார். மோட்சத்தை அடைஞ்ச அப்படின்னா போகிற போக்கில் நதியாக போயிட்டார் அப்படின்னு இதோட 3ஆவது ஸ்கந்தம் பூர்த்தியாகுது. தேவகூதி மோட்சம் கபிலோபதேசம் சொல்லி இதோட பூர்த்தியாகுது. இப்போது 4ஆவது ஸ்கந்தம். 4ஆவது ஸ்கந்தத்தில் முக்கியமாக என்னன்னா மனோஷத ரூபாயா திரிசக்கன்யாசிதே ஆகூதி தேவகூத்தின் பிரசூதி ரிசுஸ்திதாக அப்படின்னு சுவாயம்போ மனுவிட்ட 3 புத்திரிகள் ஆகூதி தேவகூதி பிரசூதி அப்படின்னு. ஆகூதிக்கு யார் கணவன் சொல்கிற ருச்சி, அந்த ருச்சி பிரஜாபதிகிட்ட 2 பேர் அவதாரம் பண்ணினார். 2 குழந்தைகள் பிறந்தார். இந்த 2 குழந்தைகள் யாருன்னா, ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை. ஒன்று பேர் தட்சிணா, புத்திரன் பேர் சுயக்னன்னு பேர். அந்த தட்சிணா யார்கிட்ட கொடுத்தாருன்னா தன்னோட தாத்தாவான தன்னோட தகப்பனாரான மனு பிரஜாபதியிட கொடுத்துட்டார். அப்புறம் சுயக்னன் புத்திரனார்த்தமாக ஸ்வீகார புத்திரனார்த்தமாக வளர்த்தார். அப்புறம் பின்னாடி அவர் சுவாயம்பு மன்வந்திரத்தில் இந்திரன் ஆயிட்டார் அப்படின்னு அந்த கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் தேவகூதி கதையை நம்ம பார்த்தோமே, கபிலவாசுதேவ கதை. இப்போ அடுத்ததாக பிரசூதி தக்ஷ பிரஜாபதி கல்யாணம் பண்ணினார். தக்ஷ பிரஜாபதியிலேருந்து 16 குழந்தைகள் பிறந்தார். அந்த 16 பெண் குழந்தைகள் 11 குழந்தைகள் தர்மதேவதையிட்ட கொடுத்தார். ஒரு குழந்தை அக்னி பகவான்கிட்ட கொடுத்தார் சுவாகான்னு. அவர் கடைசியில் கடை குட்டி பொண்ணான சக்தி யார்கிட்ட கொடுத்தாருன்னா பிரம்மாவோட விருப்பத்தைப்படி பரமேஸ்வரன்ட்ட கொடுத்தார். பரமேஸ்வரன்ட்ட கொடுத்தவொடனே தக்ஷனுக்கோ என்னன்னா பரமேஸ்வரனோட இருப்பிடமே பிடிக்கல அவருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நெத்தியில் விபூதி வச்சுட்டு இருப்பார், அவருக்கு ஜடையை கட்டவே மாட்டேங்கிறார். அப்புறம் கழுத்தில் பார்த்தா ருத்ராட்ச மாலையே போட்டுன்னு இருப்பார். அதுவும் ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்ல. இவர் பார்த்தா என்னன்னா புளித்தோலை தெரிச்சுட்டு இருக்கார். அப்புறம் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். சுற்றி பார்த்தா இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் பூதகரங்களாக இருக்குது. அதனால அவருக்கு அந்த இருப்பிடமே பிடிக்கல, ஒரே நாத்தம் அப்படின்னு அவருக்கு அந்த பரமேஸ்வரன் மேலே ஒரு அருவருப்பு இருந்தது அவருக்கு. ஏதோ பிரம்மா சொல்லி தொலைஞ்சாலேன்னு பொண்ணை கொடுத்துட்டாரு. ஆனால் பரமேஸ்வரனை எப்பயாவது நிராகரிக்கணும்னு தான் சான்ஸ் எடுத்து கடைசியில் யஜ்யம் பண்ணி அந்த பிரஜாபதி ஸ்தானத்தை அடைஞ்சிட்டார். உயர்ந்த ஸ்தானம். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை இந்திரன் உள்பட எல்லா தேவர்களுக்கும் அப்போ தான் அவளை விட லீடராக போயிடுவார் அவர். அத்தகையான எல்லா தேவர்களும் அவர் சபைக்கு வந்தார். எல்லாரும் தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணுறார். ஆனால் 3 பேர் நமஸ்காரம் பண்ணலை. அதில் யாருன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேர் நமஸ்காரம் பண்ணல. ஆனால் அவர்களை பார்த்து ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல. ஏன்னா பிரம்மா தகப்பனார் பண்ணணும் அவசியம் இல்லை, விஷ்ணு பரதேவதை, விஷ்ணு நாராயணர், அதனால் அவர் நமஸ்காரம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் பரமேஸ்வரன் மேலே கோபம் வந்தது. ஏன்னா அவர் சிஷ்யஸ்தானமாச்சே, அந்த சிஷ்யஸ்தானமானவர் எப்படி என்ன மீறி போகலாம். நான் அவருக்கு மாமனார், நான் மாமனார் இருந்தால் அவருக்கு நான் குரு, எனக்கு அவர் புத்திரன் மாதிரி, எனக்கு வணங்கணும் அவர். அதனால பரமேஸ்வரன் ரூபத்தை கண்டு கண்ணா பின்னான்னு வெய்யறார். அதை வெஞ்சி அதை கண்ணா பின்னா வெசிச்சு யாராலையும் பொறுக்க முடியல. ஆனால் பரமேஸ்வரன் எப்படி இருந்தானா மௌனமாக இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ராம 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 ராமன் அப்படின்னு ராம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அதை பார்த்த இவருக்கு பிடிக்கவே இல்லை.
தக்ஷத்து கண்ணாபினான்னு வாய்க்கு வந்தபடி திட்டுற பரமேஸ்வரனை. ஆனால் பரமேஸ்வரன் வந்து நம்ம எதுக்கு இப்பேற்பட்ட சண்டைக்கு நம்ம காரணமாக இருக்கணும், அதனால நம்ம வந்து அதனால வந்து இங்கே இருக்க வேண்டாமே தக்ஷணம் மறைஞ்சிட்டார். ஆனால் சண்டை வந்து இன்னும் பெருசாக எடுத்து யார் பரமேஸ்வரன் திட்டினாரோ அதில் சிவ பட்டர்களில் அந்த பூதகணங்களுக்கு அதிபதியான நந்திகேஸ்வரன் வந்தார். தக்ஷணன் வந்து சாபம் கொடுத்தார், உனக்கு இனிமேல் ஆட்டுத்தலை வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தவொடனே பக்கத்தில் பிருகு வந்தார். பிருகு சாபம் கொடுத்தார். அப்புறம் பூதகணங்கள் சாபம் கொடுத்தாங்க. சாபம் பிரதி சாபம் அப்படி மாற்றி 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 அவன் சாபத்தை கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் சபை கலைஞ்சி எல்லாரும் போயிட்டார். ஆனால் சதிதேவியோ என்ன மனசுனா வந்து தகப்பனாரை பார்க்கணுமேன்னு அந்த மனசில் ஒரு ஏக்கம். இவரோ வந்து யஜ்யம் நடத்த போகிறார், பெரிய யஜ்யம் நடத்த போகிறார். ஒரு பெரிய யஜ்யம் நடத்துறச்சே சுற்றி இருக்கிற பத்திரிகைகள் வந்து எல்லா தேவர்கள்ட்டும் கொடுத்தார். ஆனால் அவர்களோ வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. கரெக்டாக கைலாசத்தில் வந்து மாமனார் யஜ்ஞத்தை ஐஷன் வந்தா, எல்லாரும் அப்போ தான் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறா தேவலோகத்தில். இந்த அம்மாவோ வந்து ரொம்ப சின்ன பொண்ணாச்சே, பரமேஸ்வரன்கிட்ட போய் கேட்குற, எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணும், என் அப்பா என் தகப்பனார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் யாகத்தை போய் நான் கலந்துக்கலாமே அப்படின்னு போய் கேட்ட. இவரும் என்ன சொல்கிறான்னா, தொயோதித்தம் சோபனே, அதனால் உனக்கு என் அப்பா வந்து ஒன்றும் பத்திரிகை என்கிட்ட கொடுக்கலையேவா அப்படின்னு நம்மளை வேண்டாம், நம்ம அப்பா வந்து நிராகரிக்கிறான்னு அங்கே போனால் நல்லா இருக்காது அது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிடிவாதம் முடிக்கிறேன். எனக்கு என் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, என் அப்பா பார்த்து பல வருஷமாக ஆச்சே, நான் பார்த்தே தீரணுமே இப்படி சொன்ன உடனே சொல்கிறார், ஏதாவது சத்தியோ மரணாய கல்பத்தேனால இதை மீறி போயிட்டா உனக்கு மரணம் வேணா சம்பவிக்கும். ஏன்னா அவர் என்னை நிராகரிச்சார அவமரியாதைப்படுத்தினா அந்த கோபத்தை முழுக்க ஓ மேலே கொட்டுவா. அந்த கோபம் எப்போ ஓ மேலே கொட்டினாரோ மனசு தாங்க முடியாது, நீ மரணத்தை அடைஞ்ச அதை தருவாய் கூட நீ போயிடுவ அப்படின்னு இத்தானியும் ஜாக்கிரதை பட்டுற சுவாமி. அம்மா காது கொடுத்து கேட்கல, அதனால இன்னும் பிடிவாதம் பிடிக்க சரி உன் இஷ்டம் அப்படின்னு விட்டு தன்னோட தர்மபத்தியான சதிதேவியை வந்து மரியாதையோடு அமிச்சார். சீர்வரிசையோடு எப்படி வரணுமோ எல்லா பூதகங்களோடு சேர்ந்து பரிவாரத்தோடு சேர்ந்து பரமேஸ்வரன் அமிச்சார் தக்ஷ யாகத்துக்கு வந்து பார்த்தா யாவானும் திரும்பி பார்க்கல. அவரோட மனைவி வந்து கையை கட்டிட்டு வாயை பொட்டின்ட்டு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவாள்லாம் வாயை பொட்டின்னு இருக்கா, வாங்கோடு கூப்பிடலை. அதுலேருந்தே மனசில் ஒரு கோபம் வந்தது. இப்படின்னு ஓரக்கண்ணால் தக்ஷன் வந்து சத்தி வரான்னு பார்த்த உடனே வந்து வேஷ்டியும் மடிசாரியும் வந்து தூக்கி எறிஞ்சா. அப்படி நான் மூஞ்சிக்கிட்டே தூக்கி எறிஞ்சார். இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு வந்து கோபம் வந்தது. அப்புறம் வந்து அவர் யஜ்யத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தா, எங்கே பரமேஸ்வரன் நாமம் வருதோ அந்த பரமேஸ்வர நாமத்தை வந்து அங்கங்கே கட் பண்ணிவிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லி சப்ஸ்டியூட்டாக பண்ணுறா. எந்த பாகம் வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து சேரணுமோ அது பரமேஸ்வரனுக்கு வராமல் ஏதோ வந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கார். அப்படின்னு சொல்கிறதுனால இந்த யஜ்யம் வந்து விபரீதமாக போயிடுமே, தர்மத்துக்கு விருத்தமாக போயிடுமே. அதனால வந்து நம்மளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு மாமாவுக்கும் வந்து மாமனாருக்கும் மருமாவுக்கும் சண்டை வருதுன்னு வாஸ்தவம் உலகத்தில், மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும். ஏன்னா உலக பிரசித்தியே. ஏன்னா நான் வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டேனே, என் இஷ்டம் இருப்பபடி நீ இல்லையேன்னு அப்படி நிறைய சண்டை நடக்கும். படத்தில் எல்லாத்துலையும் காட்டுறா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அம்பாளுக்கு என்ன கோபம்னா, இவர் வந்து சிவனை வந்து ஏதோ சாமானியம் வந்து மருவா என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சி இடம் போட்டுட்டார். சிவன் வந்து சாட்சாத் பரதெய்வம், அவர் வந்து ஈஸ்வரன். அதை மறந்து சிவனை வந்து கண்ணாப்பினா துவேஷம் பண்ணுறார். அதனால சிவநாம மகிமை எடுத்து சொல்கிறார். எத்தக்ஷரம் நாம கிரேரி தோன்றுனாம் சகித் பிரசங்கா அகமாசு வந்தித்தது பவித்ர கீர்த்தி தமலங்க சாசனம் பவானஹோ தேச சிவம் சிவேத்தரா அப்படின்னு அந்த சிவநாமம் 2 நாமாப்பா, 2 அக்ஷரம் அந்த நாமம் சிவ. அப்படி சிவன்னு அந்த நாமத்தை சொன்னால் சகித் பிரசங்கா அகமாசு வந்தித்தது. அது வந்து தற்செயலாக சொன்னால் திடீர்னு நம்ம வாக்கில் வந்ததுன்னா சிவப்பரமாக போகிறான் ஒருத்தர் பாருன்னு அப்படின்னு ஒருத்தரை பரிகாசம் பண்ணினா அது பலனை கொடுத்துரும்பா. அது லோகத்துக்கே மங்களம் கொடுக்குற அந்த பரமேஸ்வரனான சிவநாமம், அந்த சிவனாமனை எவ்வாறுப்பா துவேஷிக்கலாம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் மகிமையை சொன்னார். இவர் எதுக்கும் காதை கொடுத்து கேட்காதனால, ஏன்னா திரும்பி போனோன்னு அந்த மனசு அம்பாளுக்கு வரலை. ஏன்னா என் பர்த்தாவோ என்னை ஒன்றும் திட்டவே இல்லை, என்னை ஒன்றும் கருகணம் பண்ணலை. நீ போய் நிற்கிறியே, நம்மளை இன்வைட்டே பண்ணல, மரியாதை கொடுக்கல, மரியாதை போகாத நன்றி கெட்டத்தனமாக ஏன் போகிறேன்னு ஒன்றும் ஒரு கடுஞ்சொல்லு பேசலை. அப்புறம் வந்து என்ன உத்தரவு கொடுக்கணும், என்ன உபதேசம் பண்ணமோ கொடுத்தார். நான் தான் பாயை கொடுத்து கேட்கல.
என்னை பார்க்கறச்சே தாட்சாயினி வந்துட்டியா அப்படின்னு இந்த பேரை கூப்பிடுவா. இப்போ நான் திரும்பி போயிட்டேன்னா தாட்சாயினின்னு வந்து தொலைஞ்சியேன்னு சொல்லுவாரே சுவாமி, ஒரு வேளை சொல்லிட போகிறாரே, அதனால இந்த பேரோடே திரும்பி போக வேண்டாமே. எந்த தக்ஷன் வந்து சிவாபராதம் பண்ணாரோ அவரோட குலமும் வேணாம் கோத்திரமும் வேணாம், அது ஒழிச்சு கட்டிடுவோனால வந்து தேகத்தினால யோகாக்னினால் சரீரத்தை பஸ்மம் பண்ணிட்டா, தியாகம் பண்ணிட்டா. உடனே பரமேஸ்வரன் வந்து மகா கோபத்தில் இருக்க தன்னோட ஜடையை ஒரு கிள்ளின உடனே வீரபத்ரன் உற்பத்தி ஆனான். அதுலேருந்தே நிறைய சிவபட்டர்கள் வந்து அட்டகாசம் பண்ணி யஜ்யத்தை பங்கப்படுத்தி தக்ஷனோட தலையை வந்து வெட்டி யஜ்ய ஹோமகுண்டத்தில் போட்டுட்டான். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அங்கே பிருகுமுனிவர் வந்து மீசையை முறுகினார். அந்த மீசையை பிச்சு எடுத்துட்டார். இன்னொருவர்த்த வந்து பல்லை இழுச்சிட்டு சிரித்தார். எல்லா பல்லையும் உடச்சிட்டார். இப்படின்னு பூசன்னு எல்லாம் வந்து பெரிய சண்டை நடந்தது. அவர் தேவர்கள் வந்து கை காலம் காலுகள் எல்லாரும் புத்தூர் கட்டுக்கு போயிட்டார். இப்படின்னு எல்லாரும் வந்து புத்தூர் கட்டு போய் வந்து எல்லா பிரம்மாட்டம் போய் நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, இதுக்கு வந்து இந்த அடியிலேருந்து என்னமா விமோச்சனம் அப்படின்னு கேட்ட உடனே என்கிட்ட போய் ஏன்பா கேட்குற, நீ யார்கிட்ட அபராதம் பண்ணிட்ட? பரமேஸ்வரன் கிட்ட. அவர்கிட்ட போய் நம்ம சமாபனம் கேட்கணும் அப்படின்னு பிரம்மா எல்லா தேவர்களும் கூட வந்து கைலாசத்துக்கு வந்தார். ஏன்னா பொதுவாக பாகவதம்னு பார்த்தா விஷ்ணுவோட பரத்துவத்தை சொல்ல கிரந்தம். ஆனால் இங்கே சிவநாம மகிமையும் சொல்கிறா. கைலாச வர்ணனை வந்து அவக்கலமாக வந்து பாகவத்தில் பார்க்காம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படின்னு அத்தகையான கைலாசத்தில் போய் எல்லாரும் கூடிந்து சேர்ந்து பரமேஸ்வரனை வந்து நமஸ்காரம் பண்ணார். அவர் ஒரு சிரிச்சுட்டே அவளை சமாபனம் பண்ணினார். அப்போது தக்ஷனுக்கு வந்து ஆட்டுத்தலையை கொடுத்தார். சாபத்துபடி ஆட்டுத்தலையை கொடுத்து இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ணினார். அப்புறம் பிருகுமணிவரோ வந்து முசல்மான் மாதிரி கூட நின்றார். சுவாமி, மீச சுவாமி, ஏன்பா தாமதப்படுற, உடனே கொடுத்துட்ற, இந்த புதுசாக அந்த மீசையை ஒட்டி விடுறேன் அப்படின்னு ஒரு அபயத்தை காட்டினா அவருக்கு மீசை முளைச்சிது. அப்புறம் இன்னொரு ஒருத்தர், சுவாமி எனக்கு பல்லே இல்லை சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து போய் நின்றார். அதனால போய் கவலைப்படாதப்பா, புதுசாக பல்செட் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு அந்த பூசனுக்கு பல்செட்டையும் கொடுத்துட்டார். அப்படி எல்லாருக்கும் அடியும் வந்து சுவாமி வந்து அனுகிரகத்தினாலே வந்து அதில் அந்த காயத்துக்கு வந்து ஆயின்மெண்ட் கொடுத்தார். அப்புறம் எல்லாருமே வந்து யஜ்யத்தை வந்து பூர்த்தி பண்ணிட்டா அந்த சமயத்தில் பகவான் வந்தார். இத்தனை சண்டை சச்சரவுக்கு அப்புறம் தான் சுவாமியே வந்தார். எதுக்காகனா வந்து இங்கே முக்கியமாக 2 பாடத்தை காட்டுறார். வைதிகன்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றக்கூடாது, அது தக்ஷன் தான் தப்பு பண்ணான். வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி வேதத்தை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வேதத்திலேருந்து வந்து விருத்தமான காரியம் பண்ணுறது. அதனால் வந்து இப்பேற்பட்ட நாசம் ஏற்பட்டது பார். 2வது முக்கியமாக பரமேஸ்வரனுக்கு இந்த மரியாதை கொடுக்கல. நீ வந்து சிவபெருமானை வேண்டிக்கிறவன் வந்து பெருமாளை வந்து நிந்திக்கிறவன் அவனுக்கு வந்து வைகுண்டம் வந்து சிவலோகம் கிடைக்காது. அப்புறம் பெருமாளை வேண்டிக்கிறவன் வந்து சிவபெருமானை வந்து நிந்திக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு பொழுது வைகுண்டமே கிடையாது. இப்படின்னு 2 பேர் தர்மத்தை காட்டுறதுக்கு தான் இந்த தக்ஷயஜ்ஞம் சரித்திரமே. அதனால சொல்கிற அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ட ஜெகதா காரணம் பரம். அதனால பிரம்மாவும் நான் தான், சிவபெருமானும் நான் தான். நான் வந்து ஒரு மூவராகவும் இருந்து என்ன பண்ணுறேன்னா படைப்பு துறையில் பிரம்மாவாகவும் இருக்கேன், அப்புறம் உலகத்தை காப்பாற்றுறதாக திருமாலாகவும் இருக்கேன், அப்புறம் சம்ஹார தொழிலாக பரமேஸ்வரனாகவும் இருக்கேன் அப்படின்னு எல்லாரோட ஞானத்தையும் எல்லாரோட அஜ்ஞானத்தையும் பகவான் நிவர்த்தி பண்ணினார். அப்படின்னு இதோட தக்ஷ சரித்திரம் பூர்த்தியாகுது, தக்ஷயாகம் பூர்த்தியாகுது. அதுக்கு அடுத்ததாக வந்து உத்தான பாத சரித்திரத்தில் ஆரம்பிக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது, நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ ஆரம்பிக்கச்சே சொன்னேன், பிரியவிரத்தன் உத்தான பாதன்னா வந்து 2 ஆண் குழந்தைகள் வந்து சுவாமிபனுட்டேந்து பிறந்தார் அப்படின்னு சொன்னோம். முதல்ல என்ன சொன்னோம், மூத்தவனோட கதையை தான் சொன்னோம். எதுக்கு இளையவனோட கதையை சொல்கிறார் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு பரீட்சித்து கேட்டார். சுகாச்சாரி சொன்னார், ஏன்னா பரவ பாகவதரான் குருஸ்வாமி சரித்திரம் சொல்லணும்னால வந்து உத்தான பாத சரித்திரன்னு ஆரம்பித்தார். அந்த உத்தானபாதருக்கும் என்னன்னா வந்து 2 மனைவி இருந்தார், சுனீதி சுருச்சின்னு இருந்தார். அந்த 2 பேர் வந்து சுனீதி வந்து எதுக்காகனா தர்மத்துக்காக விவாகம் பண்ணினார். அப்புறம் சுருச்சியை வந்து எதுக்காகனா தன்னோட ஆசை, அந்த பொண்ணு மேலே பிடிப்பு ஏற்பட்டு கல்யாணம் பண்ணினார். ஆனால் அந்த சுருச்சியே தம் பக்கத்திலே வச்சிருந்தார். சுனீதியை வந்து நாட்டுக்கு தள்ளி விட்டார். இப்படின்னு வந்து தம் மனைவி மேலே அவ்வளோ பார்ஷியாலிட்டி கொடுத்து செல்லம் வளர்த்து வச்சுருந்தார். ஆனால் அந்த சுனீதிக்கு பின்னாடி என்னன்னா வந்து ஒரு புத்திரன் பிறந்தார், துருவசுவாமின்னு பேர். அப்புறம் சுருச்சிக்கு புத்திரன் போந்தாவே உத்தமர்னு பேர். இப்படின்னு 2 பேர் பிறந்தார். இவரோ வந்து சின்ன வயசுலேயே 4 பேர் பிறந்தது மன்னராக வந்து அந்த காட்டிலேயே வளர்ந்துருக்கார். அந்த காட்டில் வளர்ந்தனால வந்த குழந்தைங்களும் பார்க்குறார். அந்த குழந்தைங்களும் புதுசாக வந்து ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரார்.
அதை பார்த்த உடனே கேட்டார், ராஜா வந்து வருஷம் வருஷம் நமக்கு புது சொக்கா கொடுக்குறாப்பா, ஏதாவது பண்டிகை வந்தால் கொடுக்குறாப்பா. அதனால கேட்ட உடனேயே வந்து அவர் கேட்ட அந்த ராஜாவை பார்த்தே தீரணும், ஏன்னா ரொம்ப நாளே தகப்பனார் யாருமே தெரியலையே, அதனால ராஜாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் அம்மாவை கேட்டா, என் தகப்பனார் யாருப்பான்னு கேட்டார். என் தகப்பனார் வேறு யாரும் இல்லைப்பா, இவ எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு, அவர் தான் உன் தகப்பனார், மகாராஜா தான் உன் தகப்பனார் அப்படின்னு சொன்ன உடனே ஆசையோட குழந்தைகளோடு சேர்ந்து ராஜாவை பார்க்க போனார். ஏன்னா அவருக்கு என்ன ஆசைனா ராஜாவை மடியில் உட்காரணுமே, அந்த ஆசையோட ஒரு சின்ன மனசோட ஆசையோடு போகிறார். அப்படி போகிறச்சே வந்த எல்லா காவலாளிகளும் விட்டுறார், ஏன்னா இவர் ராஜா அம்சம் தெரியுதுனால விட்டுட்டார். விட்டு நேராக போய் பார்த்தா அப்போ ராஜா மட்டும்தான் இருக்கார், சீட்டு காலியாக இருந்தது. அப்படியே ஓடி அப்பாவை வந்து உச்சி கும்பிட்டு கட்டிக்கணும்னு போனார். அந்த சமயத்தில் சுருச்சி வந்து அந்த குழந்தைய வந்து படார்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். ஏன்னா அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பவம், நீ வந்து இன்னொரு ஸ்ரீ பிறந்த புத்திரன், நீ எப்படிடா உட்காரலாம், இன்னைக்கு உட்கார விட்டா பின்னாடி வந்து இளைய தாயாரே ராஜ்யத்தை கொடுன்னு அப்படின்னு வந்து பௌருஷத்தோட என்கிட்ட ராஜ்யத்தை வாங்கிடுவேன், அதனால் விட்டுருவேனா. அதனால நீ என்ன பண்ணணும்னா, உன் மேலே தோஷம் இல்லை, உன் தாயார் மேலே தோஷம். அதனால் நீ ஒன்று பண்ணு, தபசாராத்திய புருஷம் தசைவானுகிரகே நமே கர்ப்பம் தே சதயாத்மானம் எதிச்சசி நிபாசனம். நீ போய் தபஸ் பண்ணு, நீ போய் தபஸ் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணு. சுவாமி வந்தால் என்ன சுவாமி ஒரு வேளை வந்தால் என்ன கேட்கணும்னா, நீ வந்து என்னோட புத்திரனாக பிறக்கணும், எனக்கு பிள்ளையாக பிறக்கணும். கேட்க எப்படி இருக்கு பார், குழந்தைய செத்து போயிடு அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு குழந்தைய வந்து செத்து போயிடுன்னு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டா. இவரோ வந்து தாம் கோபத்தையும் அழுகையும் கட்டுப்பட்டு இருந்து வந்தார். ஏன்னா சத்திரிய குழந்தையாச்சே, ராஜா வீட்டு குழந்தையாச்சே, அதனால கோபத்தையும் தாபத்தையும் கட்டுப்படுத்திட்டு நேரம் அம்மாட்ட போய் புக்குன்னு அழுத உடனே சொல்கிறார், ஆராதே அதோக்ஷச பாதபத்மம் எதிர்ச்சசே நித்தியாச உத்தமோயதா. அதனால வந்து ஆராதே அதோக்ஷச பாதபத்மம், அதனால இவர் சொல்கிறது வந்து தப்பு இல்லைப்பா, தபஸ் பண்ணுன்னு சொன்னாரே, சரியான விஷயம் இளைய தாயார் சொன்னா. அதனால நீ போய் பகவான் ஆராதனை பண்ணு. ஏன்னா இந்த அப்பாவை விட பெரிய அப்பா, அவரோட மடியில் உட்காந்து கிடைக்கிறதே கோடி ஜென்மா துர்லபம், கிடைக்காது. அதனால் அப்பேற்பட்ட அந்த பிதாவோட தகப்பனாரோட மடியில் உட்காரு அப்படின்னு போய் பெருமாள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையனும் ஓட்டும் நடையா வேகமாக போகிற போக்கில் அந்த சமயத்தில் வந்து பார்த்தா நாரதர் வந்து நிற்கிறார். நாரதஸ்தவுபாகர்ணியா ஞாத்வா தச சிகிரிசிதம் துஷ்டுவா மூர்த்தியஞ்சகக்னேன பாடினா பிராக விஸ்மிதா அப்படின்னு தலையில் கையை வச்சார். ரொம்ப கொந்தளிப்போட துருவனை வந்து தலையில் கையை வச்சுட்டார். வச்ச உடனே கேட்குறார், துருவா நீ எங்கேப்பா போகிற? சுவாமி நான் தபஸ் பண்ண போகிறேன் சுவாமி. தபஸ் வந்து உன் வயசுக்கு ரொம்ப பெரிய விஷயமாச்சே சுவாமி, அதனால நீ தபஸில் போக வேண்டாம், அது நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு வந்த கதையெல்லாம் சொல்லிட்டா. சொன்ன உடனே கவலைப்படாதப்பா, நான் சொன்னால் உன் தகப்பனார் கேட்பா, ஒரு 10 நாள் உட்கார வச்சான்னா 10 நாள் மடியிலே நீ உட்காந்துக்கலாம்ப்பா அப்படின்னு, என்னால் முடியும், என்கிட்ட வா நான் அப்பாட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தபஸ் பண்ணுற மார்க்கத்தை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிற, தபஸு ரொம்ப கஷ்டம்பா, எவ்வளோ ரிஷிகள் எவ்வளோ முனிவர்கள் அவர்கள் குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு அவர்கள் வந்து காற்றை குடிச்சுட்டு அவர்கள் வந்து லிமித்தமான சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இலையோ காய்கறியோ சாப்பிட்டுட்டு அவள் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணுறச்சே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தேவர்கள் கொடுக்குறா, அந்த கொடுக்குற வஸ்து மேலே வச்சு அவள் பண்ணுற தபஸை பெல்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால தபஸ் ரொம்ப கஷ்டம்பா, உன்னால் எப்படிப்பா முடியும், நீ சின்ன 5 வயசு குழந்தைப்பா, சொன்ன விஷயத்துக்கே நீ ரோஷப்படுற, நீ எப்படிப்பா தபஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறார், நேராக அடிக்கிறார். நூனம் பவான் பகவதோ யோம் கஜா பரமேஷ்டினா விது நடத்ததே வீணான் ஹிதார்த்தம் ஜெகதோர்கவட்டு. அதனால நீ வந்து யோம் கஜா பரமேஷ்டினா, நீ பிரம்மாவோட மனசுலேருந்து நீ வந்தவராச்சே, நீ எப்போதுமே கையில் வந்து வீணையை தரிச்சுட்டு இருக்கே, அந்த வீணை எதுக்கு நீ தரிச்சுட்டு இருக்க? நாராயண நாமத்தை பாடுறது தான் தரிச்சுட்டு இருக்க. அதனால உங்களால் நாராயணனே திருப்பி கொடுக்க முடியுமே, எனக்கு அந்த நாராயணனை திருப்பி கொடு அப்படின்னு கேட்ட உடனே இவரை பார்த்தார்.
இப்பேற்பட்ட வைராக்கியசாலியாக இருக்காரு. அதனால கிருபை கூர்ந்து முதல்ல தபஸ் எங்கே பண்ணணும் இடத்த கொடுத்தாரு. எங்கன்னா புண்ணியம் மதுவனம் எத்த சாநித்தியம் நித்ததாரே, போய் பிருந்தாவனத்துக்கு போப்பா, பிருந்தாவனத்துக்கு போய் நீ தபஸ் பண்ணு, அங்கே பெருமாளோட சாநித்தியம் பூர்ணமாக இருக்கு, பெருமாள் இருக்கார் அங்கே, அங்கே போய் நீ போய் தபஸ் பண்ணு. அங்கே தபஸ் பண்ண போகிறச்சே போகிற போக்கில் மந்திரோபதேசம் பண்ணினார். 12 அக்ஷரமான மந்திரம், அது ஓம் நமோ பகவதே வாசுதேவா. ஏன்னா பாகவத்தில் சொல்லியிருக்கிறனால நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை. அதனால் 12 அக்ஷர மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணிட்டார். அந்த மந்திரத்தை உள்வாங்கி எந்த சுவாமி வந்து நாரதர் வந்து தியானமாக கொடுத்தாரோ, ஏன்னா ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், அந்த மந்திரத்தை சொல்கிறச்சே அது உரிய தேவத்தை முக்கியம். அந்த உரிய தேவத்தை ஏன் முக்கியம்னா அந்த தேவத்தையோட உடம்பு அங்கங்கள், அவர் என்ன ஆயுதம் தரிச்சுட்டு இருக்கார், அவரோட நிறம் எப்படி இருக்கார், அதெல்லாம் நம்ம கண்ணில் வரணும். அந்த ஃபோட்டோ தெரிஞ்சாதானே ஒரு பேர் சொல்ல முடியும். இல்லை சும்மா பேர் சொன்னால் வந்து எப்படி அந்த சுவாமியை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். அதனால அந்த சுவாமி எப்படி இருக்கார், அந்த அங்கம் முழுக்க சுவாமி வந்து அவர் இதயத்தில் தியானம் பண்ணும்படியான அந்த ஒரு மூர்த்தியை கொடுத்துட்டார், இந்த விக்கிரகத்தை கொடுத்துட்டார். அப்படியே இந்த விக்கிரத்தை வந்து ஹிருதயத்தில் தக்க வச்சுட்டு போய் மதுவனம் என்கிற பிருந்தாவன க்ஷேத்திரத்தை போய் கண்ணை மூடிண்டு 5 மாதமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 5 மாதம் சுமார் தபஸ் பண்ணுறச்சே நிறைய தேவர்கள் வரார், நிறைய வந்து ரொம்ப ஊர்வசி மேனக்கு எல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார். எதுக்கும் இந்த பையன் புலப்படலை, 5 வயசு வாண்டு பையன் புலப்படலை. அங்கே பார்த்தா ஸ்டேஜே கொதிக்கிறது, இவ ஆடுறான்னு பார்த்தா அவர் ஒன்றும் எழுப்பவே முடியல. கடைசியில் அப்புறம் தேவலோகமும் எரிய ஆரம்பிக்கிறது. ஓடி போய் சுவாமிகிட்ட கதறார், சுவாமி இவர் பண்ணுற தபஸ் என்னால் தாங்க முடியல சுவாமி அப்படின்னு கேட்டார். நீ நிறைய முயற்சி பண்ணியப்பா, நீ வந்து எழுப்புறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்ட, அப்புறம் வந்து பாடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுட்ட, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு நிறைய 5-6 பணிப்பெண்கள் அனுப்பிச்சு வச்சுருக்க, இத்தனையும் பண்ணி வந்து சுவாமி வரலையே, இத்தனையும் பண்ணி உன்னை எழுப்ப முடியலையே. ஏன் தெரியுமா, நான் இவளுக்கு உள்ளே இருந்து தபஸ் பண்ணுறேன். ஏன்னா தபஸ் பண்ணுறது நான் துருவசுவாமி இல்லை அப்படின்னு சுவாமியை புரிய வச்சு, அப்புறம் சுவாமியை என்ன பண்ணுறாருன்னா கண்ணாடியில் பார்த்து தான் ரூபம் எப்படி இருக்கணும் அதை பார்த்து பகவான் வந்து ட்ரெஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் எந்த மூர்த்தியோடு அவர் வந்து தியானம் பண்ணுறாரோ அதன்படி இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்ததுனான்னு வை, நீ இந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுவா அப்படின்னு. அதனால வந்து துருவசுவாமிக்காக பார்த்து என்ன பண்ணுறாருன்னா கருட வாகனா சுவாமி சேவை சாதிக்கிறார். அப்போது இவர் கண்ணை மூடின்னு இருக்கார். ஏன்னா அந்த ஸ்வரூபத்தையே நினச்சின்னு இருக்கார்ல, அந்த ஸ்வரூபத்தையே நினைக்க அந்த ஆனந்தத்தில் இருக்கார். அதனால் இவர் வந்து எழுத்தாப்பில் இருக்க நான் கண்ணு புண்ண பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கிற சுவாமி ரூபத்தை மறையணும். அதனால் சுவாமி டெலிபரேட்டாக மறைக்கிற வச்சிட்டார். மறைச்ச உடனேயே எந்த ரூபத்தை தியானம் பண்ணுறாரோ அது கண்ணில் அப்படியே புலப்படுறது. அப்படியே பார்த்த உடனே பகவானை கட்டிக்கிறோன்னு முன்னாடி போகிறார். சுவாமி வந்து அவரை பிடிக்கிறார், அவரை வாரி அழைக்கிறார். அப்புறம் கையில் இருக்கிறது சங்கத்தோடு வரார். அப்புறம் சங்கத்தில் என்ன இருக்குன்னா பால் இருக்கார். ஏன்னா அம்பாள் வந்து தாயார் வந்து 5 மாதமாக தபஸ் பண்ணியிருக்கானே, ஒரு ஆகாரம் சாப்பிடலையே, நல்ல ஸ்ரீராப்தியில் வந்து ஏதாவது பால் கொடுப்பா குழந்தைக்கு அப்படின்னு பாலை கொடுத்துட்டார் சுவாமி அவர்கிட்ட. அப்புறம் சங்கத்தினால ஒரு தடவின உடனே வாக்குலேருந்தே வந்து பகவானை வந்து பாட ஆரம்பிக்கிறார். யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச இமாம் பிரசுத்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம் அஷ்டசரண சமணத்துதாரின் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு பகவானை ஸ்துதி பண்ணுறார். அப்படி பகவானை ஸ்துதி பண்ணோன்னு மேலே என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு பக்தி வேணும்பா, மோட்சம் வேணும்பா அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டார். கேட்ட உடனே சுவாமி வந்து சொல்கிறார், துவா உனக்கு மோட்சம் ஏற்கனவே உண்டு, அதனால நீ என்ன பண்ணணும்னா 36,000 வருஷம் இந்த லோகத்தில் நீ வந்து பூமியில் நீ ராஜாவாக இருக்கணும். நீ ராஜாவாக இருந்து அப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே வந்து யுத்தங்கள் நிறைய சம்பவிக்கும் காலத்தில். அந்த 36,000 வருஷத்தில் நீ ராஜ பரிபாலனம் பண்ணு, அப்புறம் முடிச்சப்புறம் வந்து நீ என்னை அடையலாம் அப்படின்னு பகவான் சொன்ன உடனே மனசில் ஒரே கஷ்டம். நான் கேட்டதுக்கு பகவான் வந்துட்டார், மந்திர தீட்சை கிடச்சிது, பகவான் எழுத்தாப்பில் வந்து நிற்கிறார். மோட்சம் கேட்ட பதிலாக பகவான் வந்து இந்த மோட்சத்தை வந்து உங்களுக்கு அப்புறமா கிடைக்கும் வேறு சொல்லிட்டாரு. இந்த உலகம் வேண்டாம் தான் நான் சுவாமிகிட்ட போய் கதறினேனே, ஏன்னா அவரோட பிராரப்தம். அதனால 36,000 வருஷமாக குருசுவாமி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணின உடனே காலமான அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து தலையை கீழே வைக்கிறார். யாருன்னு பார்த்தா மிருத்யோகோ பூதிவதம் தத்வா யமதர்மராஜா கீழே வச்ச உடனே வந்து குருசுவாமி வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணி கேட்குறார், சுவாமி என் தாயார் எங்கே சுவாமி,
என் தாயார் தானேப்பா காரணம் பகவான் தரிசனம் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, நீ எந்த விமானத்தில் போறியோ அதுக்கு முன்னாடி உன் தாயார் போறாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கும் லோகத்துக்கும் சோபிக்கும்படியா நடுநாயகமான வந்து நட்சத்திர கிரகங்கள்ல ஒருத்தரா துருவ நட்சத்திரனா துருவ சுவாமி சேவிக்கிறார் அப்படின்னு சொல்லி துருவ சரித்திரம் பூர்த்தியாருது. அதுக்கப்புறம் துருவனோட பரம்பரையில் வந்தவர் வந்து அங்க மகாராஜான்னு இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதுலேருந்தே வந்து அவர் வந்து புத்திரன் வேணன் பிறந்தார். ஆனால் வேணன் எப்படி இருந்தானா மகா முரடன், அப்புறம் மோசமானவன். அதனால வந்து சின்ன வயசுலேயே வந்து கூட படிக்கிற பாடசாலை பசங்களை வந்து தண்ணியில் முக்கி கொலை பண்ணிட்டான். அதனால வந்து அப்பா திருத்தணும்னு முயற்சி எடுத்ததுக்கப்புறம் திருத்தினா இன்னும் மோசமாக போகிறானே, இன்னும் பயங்கரவாதியாக போகிறானே. அதனால வந்து உலகத்திற்கு ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து துறவியாக போயிட்டார். அப்புறம் கடைசியில் வந்து இவருக்கு யார் முடிசூட்டுவான்னு நினச்ச உடனே வேணன் வந்து தனக்கே முடிசூட்டி தானே ராஜாவாக ஆயிட்டார். அப்புறம் வந்து யஜ்யம் நடக்கூடாது, யாகம் நடக்கூடாது, எந்த தர்ம செயல் நடக்கூடாது. ஏன்னா யஜ்யத்தை நடக்கிறது எதுக்குன்னா சுவாமி ஆராதனை பண்ணுறதுக்கு நீ பண்ணுற. ஆனால் சுவாமி வேற யாரும் இல்லை, நான் தான்டா கடவுள், எனக்கு பண்ணிட ஆராதனை அப்படின்னு ஒரு கட்டளை இட்டார். இவர் கட்டளையிட்ட பிரயோஜனத்தில் ரிஷிகள் வந்து என்ன உபதேசம் பண்ணி இவன் காதலை ஒன்றும் இவரை வந்து சதுபதேசம் பண்ணி இவனை திருத்த முடியாது. அதனால ஹூங்காரத்தினாலே வேக சமாப்தி பண்ணிட்டார். அப்புறம் மேலே வந்து இந்த உடம்பை வந்து நல்லபடியாக வந்து அவன் அம்மா வந்து பார்த்து வச்சுருந்தார். அப்புறம் அவரோட வலது தொடையை வந்து கடைஞ்ச உடனேயே வந்து 2 புத்திரர்கள் வந்தார். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. யாருன்னா பகவானும் தாயாரோட அம்சமான பிருத்து அர்ச்சிஸ்ன்னு பிறந்தார். அப்புறம் சின்ன வயசுலேயே வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். அப்போது எந்த பூமி தாயார் வந்து வேணனுக்கு பயந்துண்டு வந்து எல்லா விதமான விஷயங்களும் வந்து மறைச்சி வச்சுருக்காரோ, அப்புறம் பிருத்துவோட வில்லம்புக்கு பயந்து என்ன பண்ணார்னா பிருத்துவோட ஆக்கியபடி அத்தனையும் கொடுத்தார். அதனால் ராஜ்யம் வந்து சமிருத்தியானது. அப்புறம் ஜனங்க எல்லாரும் திருப்திப்படுத்தினார். அப்படி 99 தடவை அஸ்வமேத யாகம் பண்ணினார். 100வது அஸ்வமேத யாகம் வரைச்ச இந்திரன் தடுத்தார். 1 இல்லை 2 தடவை தடுத்தார். அதுக்கப்புறம் வந்து சனகாதிகள் வந்த உடனே சொல்கிறார், அஸ்வமேத யாகத்தை நிறுத்துப்பா. ஆனால் சில கதையை என்ன சொல்கிறேன்னா, பகவானே பிரத்யட்சமாக வந்த பிருத்து மகாராஜ் தர்சனம் கொடுத்தோன்னே, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால், எனக்கு 10,000 காதுகள் கொடுப்பா, விவர்ஷ கருணாயுதமேவ சுண்ணுதாம் அப்படின்னு 1000கணக்கான காதுகளை கொடு. ஏன்னா உன் கதையை வந்து கேட்டுட்டே இருக்கணும், ஏன்னா பக்தி தவிர வேறு எதுவும் கொடுக்காத சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே இத்தனை வருஷமாக வந்து ராஜ்யபரணம் பண்ணதுக்கப்புறம் மேலே பிருத்து மகாராஜா என்ன பண்ணால் சரீரத்தை விட்டு பகவானோடு சேர்ந்துடும். ஏன்னா சாட்சாத் பகவானே அவருக்கு அடுத்ததாக வந்து விஜிதாஸ்வன் வந்து ராஜ்யபரணம் பண்ணினார். அப்புறம் அவர் தேர்ந்து வந்த பரம்பரை தான் வந்து பிராச்சீன மருகேஷ். அப்புறம் அவர் தேர்ந்து வந்த புத்திரர்கள் வந்து பிரச்சேதசர்கள் 10 பேர். அவர்கள் வந்து இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கமான இந்த கல்யாணம் பண்ண வேண்டான்னு இந்த உலகத்தை தியாகம் பண்ணிட்டு எல்லாம் வந்து துறவியாக போயிட்டார். துறவியாக போனோன்னா வந்து குருவாயூரில் போய் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணினார். பரமேஸ்வரன்டேந்து உபதேசம் கேட்டால் அதுதான் ருத்ரகீதம்னு பாகவதம் பேர். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த உபதேசத்தையே வந்து அசை போட்டுன்னு அதுவே மனசில் நினச்சிட்டு கொண்டு கடைசியில் நாரதத்தேந்து மந்திரோபதேசம் வாங்கிட்டு அவன் மோட்சம் தரைஞ்சிட்டார். அப்போது இந்த பிராச்சீன வர்கீஸ்வரர் ரொம்ப கர்மகாண்டத்தில் சிறந்தவர். எப்போ பார்த்தாலும் யஜ்யம் பண்ணிகிட்டே இருக்கார். தர்மபுரை விரிச்சுட்டே பார்த்தா யஜ்யம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பலி கொடுத்துட்டே இருப்பார் அவர். அதனால நாரதர் வந்து இவர் எப்படியாவது திருத்தனமே அப்படின்னு திருத்தின உடனே புரஞ்சனோபாக்கியானம் ஒரு கதையை சொல்லிட்டார். அந்த புரஞ்சனோபாக்கியார் சாரம் சொல்லிடுறார். நான் கதை சொன்னால் டைமே ஆகிடும். அதெல்லாம் புரஞ்சனோபாக்கியம் என்ன சாரம்னா வந்து அந்த ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்து ஒரு பொண்ணு மேலே அவள் ஆசை வச்சுருந்தார். கூட இந்த ஃப்ரெண்டோடு வந்து ஒரு பொண்ணை போய் பார்த்தான். அந்த பொண்ணுக்கும் வந்து இத்தனை காவலாளிகளும் இருந்தார். இத்தனை காவலாளிகள் இருந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன கண்டிஷன் ப்ரப்போஸ் பண்ணானா, நீ என்னை கல்யாணம் பண்ணினா இந்த காவலாளிகள் வந்து உன்னோட இருக்கணும், இல்லைன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஆசையை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணினான். அதனால் இந்த பொண்ணு சிரித்தா இந்த ராஜாவும் சிரிப்பா, அந்த பொண்ணு முறைச்சா இந்த ராஜாவும் முறைப்பா. இப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ராஜா வந்து ஒரு பப்பட்டு ஒரு பொம்மலாட்டக்காரன் எப்படி இருப்பானோ, ஒரு பொம்மை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராஜா இருந்தா. அப்படின்னு காலக்கிரமையில என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய வெளியூர் ராஜா வந்துட்டான். அந்த வெளியூர் ராஜா வந்து அவன் பேர் பிரஜ்வாலன்னு பேர், அவன் பேர் காலன்னு பேர். அந்த காலனுக்கு வந்து இத்தனை அடியாட்களோடு இருக்கா. அங்கே அடியாட்களில் வந்து ஒரு பணிப்பெண் இருந்தான். அந்த பணிப்பெண் வந்து என்ன பண்ணோன்னா, இந்த ராஜாவோ வந்து ரொம்ப வருஷமாக அந்த பொண்ணுக்காக உழைச்சி ராஜ்யத்தை நடத்தினார் அவர்.
அந்த ராஜ்யத்தை நினச்சி கூட இருக்கிற காவலாளிகளும் வந்து அவளோட சேர்ந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது இந்த யவனராஜா கிட்ட. எல்லாரும் அவள் வந்து பலத்தை எழுந்துட்டு அவள் வந்து எல்லாரும் ஜீனிச்சுட்டு போகிறா, எல்லாரும் டயர்டாயிட்டா. அப்புறம் இந்த ராஜா வந்து வசப்படுறதுக்கு அந்த ஒரு ஸ்திரீ வந்தா. அந்த ஸ்திரீ வந்து இந்த ராஜாவோட நடனத்துக்கு வசப்பட்டு என்ன ஆயிட்டுனா மொத்தமும் எழுந்து கடைசியில் என்னன்னா எந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வச்சாரோ அந்த பொண்ணு பேரை சொல்லியே வந்து காலகத்தி அடைஞ்சிட்டா. பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அதே பேரோட அந்த ராஜா வந்து பிறந்துட்டார். அது பிறந்தப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜா வந்து யாருன்னா மலையத்வஜ ராஜாவுக்கு வந்து ஒரு ராணியான பட்டத்து ராணியானார். அதுக்கப்புறம் வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு அப்புறம் ராஜ்யத்தை தொலைக்கும்படியாக ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில் தான் கணவனையும் இழந்துட்டார். அவர் வந்து கணவன் வானப்பிரஸ்தாசிரமத்தில் போய் சுவாமியை தனியாக ஆராதனை பண்ணி அடைஞ்சிட்டார். இவ்வளோ வந்து நான் தனியாக இருக்கேனே கதறி அழைச்சி எழுத்தாப்புல எந்த நண்பனோட வந்து கூட இருந்தானோ அந்த பொண்ணுக்காக ஆசைப்பட்டு இவனை வந்து தள்ளி வச்சாரோ அதே நண்பன் வந்து போன ஜென்மத்தில் வந்தாலும் திரும்பி வந்துட்டான். வந்து பார்த்த உடனே ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு இவ்வளோ வருஷமாக ஜென்மம் தொடர்போடு இருக்கோமேடா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நினச்சார் வந்தது வந்து அவிக்ஞாத்தன் என் நண்பன், நான் வந்து புரஞ்சரன்னு பேர் அப்படின்னு. இதில் என்ன தெரிஞ்சோன்னா பகவான் தான் சாஸ்வதம் அப்படின்னு புரஞ்சோக வாக்கியானத்தை சொல்கிறார். அதனால நீ இந்த கர்மா காண்டத்தை வந்து நீ வந்து பகவதர்ப்பணமாக பண்ணுப்பா, இல்லைன்னா வந்து இந்த கர்மாவோட விபரீதமான பலன் ஒன்று அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வந்து எப்போதுமே கர்மாவாக செஞ்ச பிராச்சீன மர்கீஸ் வந்து ஞான மார்க்கத்தை திருப்ப வச்சு கடைசியில் பகவானை வந்து தியானம் பண்ணி அடைஞ்சிட்டார் அப்படின்னு இதோட பிராச்சீன மர்கீஸ் சரித்திரம் பூர்த்தியாகுது. இதுக்கப்புறமான பஞ்சமஸ்கந்தம் வந்துட்டோம். அந்த பஞ்சமஸ்கந்தத்தில் வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ பிரியவிரத சரித்திரம். அந்த பிரியவிரத்தனோ எப்படி இருக்கா, அவருக்கோ என்ன ஆசைனா வந்து சந்நியாசம் வாங்கிக்கணுமேனு ஆசை. அந்த பிரியவர்த்தன் சந்நியாசம் வாங்கிக்கணும் ஆசைப்படுறதுனால அவர் வந்து குடுத்தனம் பண்ணணும்னு அந்த விருப்பமும் இல்லை அவருக்கு. ஏன்னா நாரதத்தை இருந்திருக்கார். நாரத உபதேசம் வாங்கி துறவரை தேர்த்துக்க போகிறார். அப்போது அவரோட அப்பா வந்து சுவாயம்பம் ஒன்று பார்த்தார். இந்த நாரதருக்கு வேலையே இல்லை, யாராவது வந்து பிரவச்சனம் கேட்டான்னு அவங்களையும் தர இழுத்துன்னு வந்து போய் சன்னியாசம் கொடுத்துட வேண்டியது அப்படின்னு அவருக்கு வந்து பிடிக்கல அவருக்கு நாரதர் பண்ணுற வேலையை. அதனால போய் நம்ம வந்து என்னோட அப்பாவான பிரம்மதேவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் அவசியம் கம்ப்ளைண்ட் பண்ணியே தீரணும். அதனால் போய் சொல்ல போகிறச்சே பிரம்மாவோட நிர்பந்தப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். அதனால இப்போ பரீட்சித் கேட்குறார், பிரியபிரதோ பாகவத ஆத்மாராம கதம் முனே கிரே ரமத என் மூலக கர்மபந்த பராவவா. பிரியவிரத்தை நீங்கள் ஆத்மாராவன்னு கொண்டாடுறியே, ஆனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணினார், பிரம்மாவோட நிர்பந்தம் படி வந்து குடுத்தனம் பண்ணினார் அப்படின்னு நீ சொல்கிறியே. ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கே, ரெண்டுமே விபரீதமாக இருக்கே. ஆத்மாராமராக இருக்கிறவன் வந்து துறவியாக இருக்கிறவன் வந்து குடும்பத்துக்கு மேலே ஆசையே இருக்காது, குடும்பத்துக்கு மேலே ஒரு பற்றுதல் இருக்காது. ஆனால் இவரோ குடும்பஸ்தனாக இருந்திருக்காரு, குடும்பஸ்தனாக இருந்து எப்படி வந்து துறவிமாய் வாழ்ந்திருக்கார் எப்படி நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ நான் நாரத சரணோப சேவையா அஞ்சசா அப்படின்னு இங்கே சொல்கிறார். எனக்கு கத்தியமாக இருக்குது. அதனால் நாரத சரண சேவையே அண்டி இருக்கார். ஏன்னா நாரதருக்கே சேவை செஞ்சதுனால நாரதர் மேலே அபரிமிதமான பக்தினால் அந்த நிலையோடு இருந்திருக்கார் அப்படின்னு பிரியவிரதன் வந்து அப்படி குடும்பத்தோடையே இருந்துட்டு பக்தி பண்ணி சுவாமியை ஆராதனை பண்ண உடனேயே கடைசியில் வந்து பகவானோட இரண்டரை கலந்துட்டார் அப்படின்னு பிரியவிரத சரித்திரம். அதுக்கு அடுத்ததான ஆக்னீத்ரன். அது ஆக்னீத்ரன் தபஸ் பண்ணுறச்சே ஊருச்சித்தின் அப்சரஸோட அழகுக்கு மயங்கிண்டு அவளோட சேர்ந்து குடுத்தனம் பண்ணிகிட்டே வந்து நாபின்னு புத்திரன் பிறந்தார். அந்த நாபி வந்து பெரிய யஜ்யம் பண்ண உடனேயே புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் வந்து புத்திரம் வேணும்னாலே யஜ்யம் பண்ணணும். அந்த சமயத்தில் வந்த எல்லா யாகத்தை செய்கிற புரோகிதர்கள் அங்கே செய்கிற வாத்தியார்கள் என்ன பண்ணுறான்னா அவள் எல்லாருமே வந்து சுவாமியை நினச்சிண்டே வந்து யஜ்யம் பண்ணான். அதனால பகவான் அம்சமாக இந்த குழந்தை பிறந்தா பேர் ரிஷபர்னு பேர். ரிஷபர்னா காலமாடுன்னு அர்த்தம். இங்கே எதனால ரிஷபர்னு பேர்னா தன்னோட தர்மத்தினாலே வந்து லோகத்தை வந்து உத்தரணம் பண்ணுறார். பார்வவம்ச தர்மம்னு பேர். அந்த பார்வவம்சம் தான் துறவரம். அந்த துறவரம் என்னமோ வந்து எஸ்கேபிசம் ரூட்டுன்னு சொல்கிறோம். வாஸ்தவமாக எஸ்கேபிசம் ரூட்டுன்னு துறவரம்லாம் கிடையாது. ஏன்னா துறவரம்னா என்னென்னா சாட்சாத் சிவஸ்வரூபம். ஒருத்தர் காஷாயம் கட்டிக்கிறார், ஒருத்தர் வந்து காவி தரிச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அந்த காவி வந்து அக்னி ஸ்வரூபம். அந்த காவி வந்து ஒருத்தர் எப்போ சந்நியாசம் வாங்கிக்கிறோம்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒருத்தர் வந்து ஜென்மா முழுக்க கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் தாயார் இருக்கா. ஆனால் தாயார் இருக்கச்சே ஒருத்தர் வந்து துறவரை ஏற்றுக்கணும்னா தாயார்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ தான் அவன் வந்து காவி வஸ்திரமே தரிக்கணும். அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து அவருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா வந்து தாயார் இருந்தால் தாயார் இருக்கணும், பத்னியும் இருக்கணும். 2 பேர் பர்மிஷனில் தான் கேட்டு தான் சன்னியாசமே வாங்கிக்க முடியும்.
தாயார் போயிட்டான்னா பத்னி பர்மிஷன் கேட்டு தான் வாங்கிக்கணும். இப்படி இந்த துறவரத்தை வந்து தர்மத்தை காட்டுறதுக்காக ரிஷபதேவராக வந்து சுவாமியே வந்தார். அதனால வந்து அவர் எப்படி இருந்தார்னா ஒரு வஸ்திரமும் தரிக்கலை. அப்படி வஸ்திரம் தரிக்காமல் வந்து வந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே உபதேசம் பண்ணினார். அது என்ன உபதேசம் பண்ணினார்னா அது உபதேச சாரத்தை சொல்லிடுறேன். அதனால் வந்து யார் வந்து பக்திக்கு பிரதிகூலமாக இருக்காலோ, தாயாராக இருக்கட்டும், தகப்பனாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து சொந்தக்காராளாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், தெய்வமாக இருக்கட்டும். இங்கே தெய்வம்னு நான் ஏன் வந்து சொல்கிறேன், தெய்வம் பொதுவாக இருக்காது. தெய்வம் வந்து பரீட்சை பண்ணுறதுக்காக உனக்கு விருத்தமாக நடந்துக்கும். அதனால இந்த தெய்வம் பண்ணாத பரீட்சையாக ஏற்றுட்டு பகவானை வந்து சவால் பண்ண முடியாது, பகவானை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதான் ஜனனீன சஸ்யா சொதனோன சஸ்யா பிதான சஸ்யா ஜனனீன சாஸ்யா தெய்வன சஸ்யா சொதனோன சஸ்யா நம் மோச்ச ஏபியா சொதனேபி மிருத்தியும். இதை வந்து யார் ஒருத்தர் வந்து புறக்கணிக்கலைன்னா அவன் மரண பாசத்தில் கட்டுப்பட்டுருவார் அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். உபதேசம் பண்ண உடனே வந்து இதில் 9 பேர் வந்து இவர் ராஜ்யத்தை வாங்கி வந்து இவருக்கு அப்புறம் பரத யோகீஸ்வரர் வந்து ராஜ்யம் பண்ணினார். அப்புறம் மிச்சம் 8 குழந்தைகள் வந்து ராஜ்யத்தை விபாகம் பண்ணி சொத்தை விபாகம் பண்ணிட்டார். அப்புறம் 81 பேர் வந்து பிராமணர்களாக போயிட்டார். 82 பேர் பிராமணர்களாக போயிட்டார். அப்புறம் மிச்சம் 9 பேர் வந்து அவள் வந்து நவயோகிகள், கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிஹோத்திர, சமசர், துமில கலபாஜம் போன்ற நவயோகிகளாக என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஏகாதஸ்கந்தத்தில் வந்து நிமிச்சக்கரவர்த்தியிட்ட போய் ஆத்மோபதேசம் பண்ணினார் அப்படின்னு 9 பேர் கிளம்பிட்டார். அப்படின்னு 9 பேர் ராஜ்யம் பண்ண போயிட்டார். 9 பேர் வந்து துறவியாக போயிட்டார். அவர் பேச்சை கேட்டு 82 பேர் வந்து பிராமணர்களாக போயிட்டார். இப்படின்னு நடந்த உடனே ரிஷபதேவர் என்ன பண்ணார்னா சரீரத்தை வந்து குடகாச்சாரத்தை வந்து தியாகம் பண்ணி எங்கே காட்டுத்தீன்னு இருக்கிறோம் தான் சரீரத்தை பஸ்மம் பண்ணிட்டார். அப்புறம் மேலே இப்போ பரத சரித்திரம். அந்த பரதர் எப்படி இருந்தார்னா அவர் ராஜ்யபரணம் பண்ணிட்டார். அது ராஜ்யபரணம் பண்ணுறச்சு அவர் யார் பத்திரினா பஞ்சஜனி விஸ்வரூப துவித்திரம் உபயேவே. அப்படி விஸ்வரூபனோட தங்கையான பஞ்சஜனியை வந்து பஞ்சஜனியை கல்யாணம் பண்ணினார். அவர்கிட்ட வந்து 5 குழந்தைகள் இருந்தார். அந்த 5 குழந்தைகள்கிட்ட வந்து எல்லா ராஜ்யத்தையும் கொடுத்துட்டார். அவர் எல்லா ராஜ்யத்தையும் கொடுத்துக்கப்புறம் என்ன பண்ணார்னா போய் புலகாசிரமத்தில் போய் சுவாமியை வந்து தியானம் பண்ண போயிட்டார். அப்படின்னு ஜமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அஷ்டாங்க யோகத்திற்கு நியமத்தை அத்தனையும் கடைபிடிச்சி கடைசியில் தாரண பேருக்கு வந்துட்டார். அப்புறம் இன்னொரு படி போயிட்டா சுவாமியை சமாதியே அடைஞ்சிருவார். ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவர் பண்ண தியானத்திலேருந்து வழி தவிழினார். அது என்னாச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு மான் வந்தார். அந்த ஒரு மான் வந்து ஒரு அங்கேன்னு நதி அங்கேன்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து தாண்ட போகுது. அந்த தாண்ட போகிற வேகத்தில் வந்து அந்த மான் வந்து கர்ப்பம் தெரிச்சுன்னு இருக்கு. கர்ப்பம் தெரிய பட்சத்தில் வந்து அங்கேயே தாண்ட போகிறச்சே சிம்மமோட கர்ஜனை கேட்டது. அங்கே இருக்க சிங்க கர்ஜனை கேட்டப்புறம் அது மனசுலேருந்தே ஒரு பயம் வந்தது. அந்த பயத்திலேருந்து என்னாச்சுன்னா தாண்டின ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சா அது உயிரை விட்டுது. கீழே ஒரு குட்டி வந்தது. அந்த குட்டி வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிட போகிறதே அப்படின்னு உடனே அந்த குட்டியை காப்பாற்றினார். அந்த குட்டி மேலே அவ்வளோ ஆசை காட்டினார். இங்கே என்ன காட்டுறாருன்னா நம்ம வந்து மனுஷால் மேலே ஒரு ஆசை வச்சுக்கிறது அம்பு வச்சுக்கிறதால வந்து ஒரு பக்கம் வந்து ஏதோ வெறுப்புலையோ ஏதோ வந்து கமிட்மெண்ட்டில் பிரிஞ்சியாது போயிடும். ஆனால் அந்த பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வச்சுக்கிறாரு இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அந்த தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா அந்த வந்து ஒருத்தர் வந்து பெட் அனிமல்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கார். ஆசைப்பட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா அவள் பாட்டி அம்மா என்ன பண்ணான்னா அந்த பெட்டோட மனம் வந்து இந்த அம்மாவுக்கு அவசப்படுவே இவ்வளோ வீசிங்க கஷ்டப்படுறாளே அதனால வந்து கொஞ்ச நாள் 10 நாள் அந்த நாயை தள்ளி வைப்போமே டாக்டர் படி. ஆனால் இந்த குழந்தையோ நாய் விட்டு தள்ளி போயிட்டோமே கஷ்டப்பட்டு இருந்து உயிரே விட்டு அந்த குழந்தை. அதனால இங்கே என்ன காட்டுறேன்னா பெட் அனிமல்ஸ் ரொம்ப மோசம். ஏன்னா அந்த மிருகமோ என்னன்னா வந்து அது ஒரு சுயநலம் கிடையாது. நமக்காவது சுயநலம் இருக்குது. நம்ம ஒருத்தரையே இவ்வளோ அன்பாக பழகிறோம் அவன்கிட்டே ஏதாவது காரியம் ஆகணுமே அவன்கிட்ட ஏதாவது விஷயம் வாங்கணுமே அதுக்காக வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நெருங்கி பழகிற மாதிரி பழகிறோம். ஆனால் இந்த மிருகமும் என்ன நம்மக்கிட்டேது ஒன்றும் எதிர்பார்க்காது. அதனால நம்ம ஆசையும் பிரியமும் ரொம்ப அதிகபட்சம் கொட்டி தள்ளிடுவோம். அதே மாதிரி இந்த பரதனும் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாருன்னா குட்டி மானுபா தனியாக வச்சா வந்து ஆபத்து ஏற்படும். அதனால இந்த போஷணை பாலனை பீலனை லாலனை அப்படின்னு அந்த மானை போஷிச்சார். அந்த மானை போஷித்த பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மானை ஊஞ்சல் ஆடினார். அந்த மானையே தன் பக்கத்தில் வச்சுட்டே இருந்தார் அவர். ஆனால் அந்த மானு வந்து விட்டு போகணும்னு மனசும் வரலை. ஆனால் அப்பப்போ அவர் பண்ணுற தியானமோ அவர் பண்ணுற பூஜையோ படிப்படியாக குறைஞ்சுட்டே வருது. அவர் சஹஸ்ராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணவர் கடைசியில் திரிசதி பண்ணுறார். 300 தடவை பண்ணுறார். 300 தடவை பண்ணுறது போகாதே
அப்புறம் 108 தடவை பண்ணுறார். 100 தடவை போகாதே, 12 பண்ணால் போதுமே, 12 போகாதே, ஒரு தடவை காயத்ரி மந்திரம் சொன்னால் போதும். அப்புறம் வந்து இத்தனை வருஷமாக சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணினார். சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணினா போகாதே, அஷ்டோத்திரம் சொல்லலாமே, அஷ்டோத்திரம் போகாது, 12 நாமா போதுமே, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா சொன்னால் போதுமே. சரி, அதுவும் எனக்கு மனசில் ஐக்க மாட்டேங்கிறது. கேசவாயனமா கேசவாயனமா ஒரு நாமாலே அர்ச்சனை பண்ணினான் அப்படின்னு அவர் பண்ணுற சாதனை குறைஞ்சுட்டே வருது. ஆனால் மனசில் என்ன, கண்ணை மூடின்னு பகவானை தியானம் பண்ணினா அந்த மான் குட்டி தியானம் வருது. அப்போது அந்த மான் வந்து இவர் மேலே அப்பப்போ உரசிண்டே போகிறது. இவர் வந்து யாருன்னா புள்ளக்குட்டியெல்லாம் விட்டு வந்தவர், ராஜ்யத்தே விட்டு வந்தவர், ராஜ்யத்தை விட்டு வந்து தபஸ் பண்ண போனவர், பகவானை தனியாக ஆராதனை பண்ணும் போனவர். கடைசியில் அந்த மான் மேலே ஆசக்தினாலேயே, அந்த மான் மேலே இருக்க பற்றுதனாலேயே சைரத்தையே விட்டுட்டார். அப்புறம் அது அடுத்த ஜென்மத்தில் வந்து மானாகவே பிறந்தார். ஆனால் அவருக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்ணினார்னா, இவர் பண்ண அனுஷ்டானத்தினால, இவர் பண்ண பக்தினாலேயே, இந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருத்தினாலேயே வந்து தான் எதனால மானாயிட்டேன்னு அந்த காடமான ஞானம் தெரிஞ்சுது. அதனால மான் சங்கத்திலேருந்தே தள்ளி போயிட்டே இருந்தார். அப்புறம் கடைசியில் எந்த புலகாசிரமத்தில் வந்து தியானம் பண்ணினாரோ, சாதனை பண்ணினாரோ, அந்த புலகாசிரமத்தை ரிஷி ஆசிரமத்தில் இருந்துட்டே யஜ்ஞநாராயணரை நினச்சி கதறிண்டே வந்து சரீரத்தை தியாகம் பண்ணினார். அப்படின்னு பரதர் வந்து தியாகம் பண்ண உடனே, அந்த மானு தியாகம் பண்ண உடனே கடைசியில் உயர்ந்த கர்மனிஷ்டா பிராமணாக பபூஹோ, அப்படி உயர்ந்த பிராமண ஜென்மத்தில் ஆங்கீரச கோத்திரத்தில் வந்து குழந்தையாக பிறந்துட்டார். அங்கே வந்து ஒரு பிராமணனாக பிறந்தவொன்னே பிராமணனுக்கு குழந்தையாக பிறந்தார். அப்புறம் அவர் சின்ன வயசுலேயே பேசவே இல்லை, உண்ணாமூஞ்சியாக இருக்காரேன்னு இவா வந்து உலகமே வந்து பரிகாசம் பண்ணுறா. அப்புறம் ஏதோ வந்து வாத்தியார் சொல்லியிருக்காருனால வந்து கூடலை போட்டு விட்டார். இவர் வாக்குலேருந்து காயத்ரி தம்மன் சொல்லுவாரான்னு அப்பா பாடுபடுறார். சந்தியாவந்தமே செய்ய மாட்டேங்கிறாரு, இப்படி சும்மா இப்படின்னு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறச்சு. எதனாலனா, ஏன்னா பூர்வ ஜென்மத்தை எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு, எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நிறைய நம்ம விஷயத்தை சேர்த்தோன்மை அதுக்கு ஜென்மா உண்டாகுமே, அதனால எதுவும் சேர்க்காமல் மௌனமாக இருந்த இதை பார்த்து அப்பா புரிஞ்சுக்காமையே வந்து சரீரத்தை விட்டுட்டார். அப்புறம் வந்த சொந்தக்கார எல்லாருமே வந்து இஷ்டப்படி இட்டு கட்டி வேலை வாங்குறார். அப்புறம் இவரும் மிருகமாட்டமாக இருக்கார், ஒரு கவலையும் இல்லை, கிடைச்சதை சாப்பிட்றார். எங்கே தூங்கினமோ அந்த இடத்துல தூங்குறார். அப்புறம் வந்து அழுகி போனால் சரி, நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சாப்பிட்றா. சில பேர் அவரை பார்த்து வந்து நிந்தனை பண்ணுறா, சில பேர் அவரை பார்த்து கொண்டாடுறா. இந்த மாதிரி ஜென்மா எடுக்கணும், சில பேர் பரிகாசம் பண்ணுறா. எல்லாத்தையும் காதில் வாங்குறார், ஒரு நிசப்தமாகவும் இருந்தார். ஆனால் கடைசியில் வயலில் ஏதோ வேலை இருக்குது, இவரை பார்த்து நம்ம வேலை வாங்கலாமே, சும்மா தானே இருக்கார் இவர். அதனால வந்து இவர் சோளக்காட்டு பொம்மைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஆளை வச்சிருந்தான், இவரை உட்கார வச்சுட்டார். அப்படின்னு போகிற போக்கில் அங்கே இருக்கிற காப்பாளிகர்கள் பார்த்தார். அங்கே இருக்கிற காப்பாளிகர்கள் வந்து பார்த்தா, அவள் வந்து நல்ல சத்புத்திரன் வேணும், பத்ரகாளி சத்புத்திரன் வேணும், அதுக்காக வந்து பலிக்கு ஏதாவது வந்து ஒரு மிருகம் இருக்கான்னு இங்கே பார்த்துட்டு இருக்கார். அங்கே பார்த்தா இந்த ஆளோ எப்படின்னா ஆஜானுபாவராக அவ்வளோ தடியாக பலிஷ்டராக இருக்கார். அப்புறம் இவரோ வந்து பார்க்க எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் மிருகமாட்டமாக காளமாடு மாதிரி இருக்காரு. அதனால் காளமாட்டுக்கு பதிலாக இவரை வேணால் கொடுத்துடலாம் பலிக்கு அப்படின்னு பார்த்து, சாமி எங்கள் இதில் பெரிய பூசை நடக்கிறது சாமி, வரியா சாமி அப்படின்னு கேட்ட உடனே இவர் அப்படின்னு தலையாட்டின்ண்டே வந்தார். வந்த உடனே வந்து இவர் வந்து பல்லாக்கில் தூக்கின்னு வரார். அங்கே பம்பம் 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 பெரிய வாத்தியத்தை வாசிக்கிறார். அப்புறம் வந்து எல்லாரும் வந்து இவருக்கு பெரிய ஆசனம் பண்ணுறார். இவருக்கு வந்து மஞ்சள் தண்ணினால அபிஷேகம் பண்ணுறார். அப்புறம் வந்து இவர் நெத்தியில் பட்டை இடுறார். அப்புறம் வந்து புது வஸ்திரத்தை கொடுக்குறார். அப்புறம் அங்கே இருக்கிற அவாவோட காப்பாளிகளோட பத்னிகள்லாம், அவள் இருக்கிற மனைவிகள்லாம் பார்க்குறா, ஆஹா குழந்தமாக இருக்காரே, அழகாக இருக்காரே, கொஞ்சலாமே வந்த சின்ன குழந்தைகள் மடியில் உட்காந்தா. சில பேர் வந்து கொஞ்சினா, சில பேர் வந்து முத்தம் கொடுத்தார். இப்படின்னு அவாவா வந்து என்ன கொடுக்கணுமோ தன்னோட அனுபவத்தை முழுக்க கொடுத்துறார். அப்புறம் வைர நெக்லஸ் இருக்குது, இந்த வைர நெக்லஸில் அவள் போட்டுக்கணும்னு நினச்ச உடனே நம்ம போட்டுக்கணும்ல இந்த சாமி போட்டுக்கிட்டோமே அப்படின்னு சில பேர் கொடுத்தார். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறார். அப்புறம் சில பேர் ரொம்ப பரிதாபப்படுறா, இவ்வளோ அழகாக இருக்கிற சாமியை போய் பலி கொடுக்குறாரு, இவருக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்கிறா. எதுக்கும் காது கொடுக்குற. ஆனால் எழுத்தாப்பில் பத்ரகாளி நிற்கிற. ஆனால் பத்ரகாளியை பார்த்து ஒரு பக்தி வரணுமே, நம்மளாக தான் என்ன பண்ணுவோம் நினச்சி பாரு. இதுதான் பாகவதம். ஏதோ பாகவதம் இந்த ஏதோ பக்த கதையை சொல்கிறோம், இதுதான் பாகவதம். இப்பேற்பட்ட பரிஸ்திதியில் இவர் எப்படி மௌனமாக இருக்கார் பார். அதனால எழுத்தாப்பில் பத்ரகாளி நிற்கிறார்.
நம்ம தான் என்ன பண்ணுவோம், அம்மா தாயே முகமாயி என்னை காப்பாற்றுமா, என்னை காப்பாற்றுமா, நீதாம்மா காப்பாற்றணும் காளியம்மா அப்படின்னு நம்ம கதறுவோம், ஏதாவது ஸ்தோத்திரமாவது சொல்லுவோம். இவர் எப்படி இருக்கார், அசரவே இல்லை. சில பேர் வந்து நல்ல வார்த்தை பேசுகிறா, சில பேர் வந்து வைரல் நெக்லஸ் கொடுக்குறா, சில பேர் வந்து வளையல் கொடுக்குறா, அவர் அழகாக ட்ரெஸ் பண்ணி வைக்கிறார், மாலையெல்லாம் போட்டு விடுறார், மௌனமாக இருந்தார். அப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி அங்கே கத்தி எடுக்கிறார், அந்த கத்தி எடுத்து அந்த கத்தியோட கூர்மையை பார்க்குறாரு, இப்படி சரக்குன்னு கத்தியை வந்து நல்லா ஷார்ப் பண்ணுறார். ஷார்ப் பண்ணி ஆடை கடா வெட்டுறா மாதிரி வெட்ட வரா, அப்படி கத்தி இவ்வளோ வேகமாக வீசுறா. உடனே பத்ரகாளி ஆவிர்பவம், ஆவேசம். பத்ரகாளி வந்து அந்த கத்தியை ஒரு பிடிச்சு அந்த எந்த பூசாரி தலையை வெட்டுறானோ முடியை பிடித்து அவள் சிரத்தை சேதம் பண்ணா. யாரெல்லாம் வந்தாலும் அவளை வந்து கூட வந்த சூலினி, வாராகி அப்போன்ற எல்லா பராபட்டாரிகா சைன்யத்தை எல்லாரையும் ஆயுஷன் வந்து திரட்டி வந்த காப்பாளிகிற வெறி முண்டர்களை தலையை வெட்டின உடனே சிறக்கந்துகரியிலையா அவள் தலையை வெட்டி எல்லாம் பந்தாடினா. அப்படின்னு பார்த்த உடனே பத்ரகாளியை அப்படி பத்ரகாளி பண்ண லீலையை பார்த்துட்டு இவர் மௌனமாக இருந்தார், எதுக்கும் அசரலை. பொதுவாக காளி பண்ணார்னா நம்ம என்ன நினைப்போம், ஆஹா பத்ரகாளியே அனுகிரகம் பண்ணியே சுவாமி, இப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியேன்னு அப்படின்னு நம்மளாக தான் நமஸ்காரம் பண்ணி கொண்டாடுவோம். ஒரு தேங்க்யூ கூட இல்லை, தேங்க்ஸு கூட சொல்ல, காளி பண்ணியே காளி ரொம்ப தேங்க்ஸு நான் காப்பாற்றினதுக்கு தக்க சமயத்தில் அப்படின்னு சொன்னது கூட இல்லை. அப்படின்னு வந்து அவர் காளி பண்ணிட்டாரா, ஓகே ரைட்டுன்னு கிளம்பிட்டார். அம்பாலும் கிளம்பிட்டார். அப்படின்னு கிளம்பரிச்சே அங்கே ரகுகணன் மகாராஜா இருந்தார். அந்த ரகுகணன் மகாராஜா வந்து அவர் வந்து பல்லாக்கு தூக்கின்னு போனார். அவருக்கும் என்னென்னா கபில வாசுதேவர்கிட்ட ஆபோதேசம் கற்றுக்கணும் அப்படின்னு இந்த ஆசையோடு போயின்னு இருக்கார். ஆனால் இவரோ என்ன அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே இட்டு கட்டி இருக்கார். இவரை பார்த்து வந்து இவரோ வாட்ட சாட்டமாக இருக்காரே, யாரோ ஒரு பணியாளருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை வச்சுக்கலாமே அப்படின்னு இவரை கூப்பிட்டு வந்து பல்லாக்கு தூக்க போனார். பல்லாக்கு தூக்க போகிறச்சே இவருக்கோ வந்து இந்த திக்கு அந்த திக்கு ஸ்மரணே கிடையாது. இவர் எப்படி இருந்தாலும் நேரையே போயிடுவார். நேராக போய் செவரில் முட்டுனா அப்படியே செவரில் முட்டியே தீர்ந்துடுவார் இவர். அதனால் லெஃப்ட் எடு ரைட் எடுனா அதுக்கு ஸ்மரணையே கிடையாது. அதனால வந்து பல்லாக்கு தூக்கின்னு போகிறார். பல்லாக்கு தூக்கின்னு போகிறச்சு அப்பப்போ கீழே அங்கே நிறைய பிராணிகள் வருது. அங்கே நிறைய பிராணிகள் சஞ்சாரம் வர்றதுனால அதை வந்து மிதிக்கக்கூடாதே, மிதிச்சா கர்மா ஏற்படுமேனால கொஞ்சம் நவுற பட்சம் இருந்தாச்சுன்னா ராஜாவோட மண்டையை வந்து அந்த பல்லாக்கு இடிக்கிறார். ஒன்றும் இல்லை 4 தடவை ஆயிடுச்சு. அப்புறம் ராஜாவுக்கு வந்ததே கோபம், யாரா பேர்பட்ட காரியம் பண்ணுறா அப்படின்னு கோபத்தோடு அந்த ராஜா பார்த்தார். அந்த ராஜா பார்த்த உடனே இவரை பார்த்து சொல்கிறா, உனக்கு வயசாயிடுத்து போல இருக்கு, நீ ரொம்ப வயசாயிடுத்து, ரொம்ப நோஞ்சானா இருக்கியப்பா, அதனால் உனக்கு ஒரு 10 நாளாக நீ ரொம்ப சாப்பிடாத மாதிரி இருக்க, அதனால இப்பேற்பட்ட பரிஸ்திதியில் வந்து இப்போ வேலை செய்கிற, அதனால் உங்கள் ஆளுங்களாம் கூப்பிட்றேன், உனக்கு வந்து என்ன போஜனம் பண்ணணுமோ அத்தனை சாப்பாடையும் பிரசாதமும் உனக்கு அத்தனையும் கொடுக்குற, கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே ராஜா நல்வார்த்தை சொல்லியும் காதலை ஒன்றும் கேட்கல. அதனால வந்து திருப்பி இதே தான் பண்ண அப்புறம் ராஜாவுக்கு வந்ததே கோபம், யாரா பேர்பட்ட காரியம் பண்ணுறா, அவளுக்கு சும்மா விட மாட்டேன்டா, நான் ராஜாடா, நான் வந்து வால் எடுத்து தலையை வெட்டு வேண்ட என்னை மீறி போயிட்டானா அப்படின்னு நினச்ச உடனே அப்போதான் எந்த பிராமணன் வந்து ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தாரோ அப்போதான் வாயை திறந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். ஸ்தௌரியம் காஷ்யம் வியாதய ஆதயச்ச சுத்ருத்பயம் கலிருச்சாஜராச்ச நித்ராரத்திர் மண்ணிரகம் வத சுச்சோ தேகேன ஜாத்தசி மேன சந்தி அப்படின்னு வந்து நீ சொன்னியேப்பா, உன் வயசாயிடுத்து, இந்த உடம்பு வந்து ரொம்ப இழைச்சி போயிட்ட, நோஞ்சானா போயிட்ட, ஒல்லியாக இருக்க, குண்டா இருக்கன்னு சொல்கிறியா, அது எதுக்குன்னா இந்த சரீரத்துக்கு தான்ப்பா உண்டு. நான் என்றைக்குமே நான் குண்டாகவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை இதுவும் இல்லை, ஏன்னா நான் ஆத்மா, அதான் சுத்ருபயம் ஜரநித்ரா ஜராச்ச, அதனால் என்னை தண்டிக்கவே முடியாது, தண்டிக்கிறதா இருந்தால் இந்த சரீரத்தை வேணால் தண்டிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் கீழே ஊந்த உடனே நேரம் வந்து பார்த்தா இவர் பூனலோட நூல் தெரியல, அப்படி பார்த்த உடனே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா பிராமணன் இவர் பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக வந்து திரையே வருந்தப்புறம் பார்த்தா தான் வந்தது பிராமணர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயத்தில் சொன்னார், நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ரான் தக்ஷசூலான் யமஸ்ய தண்டான் நார்கக்ய சோமா நிலவத்த பாஹா சங்கே பிரிஷம் பிரம்மகுலாதமானாத். அதனால் பரமேஸ்வரன் சூலாயுதத்தை ஏவினா நான் சமாளிப்பேன், இந்திரன் வஜ்ராயுதத்தை ஏவினா நான் சமாளிப்பேன், அப்புறம் வந்து பெருமாள் வந்து சுதர்சன சக்கரத்தை வந்து என் மேலே ஏவினா சமாளிப்பேன், மற்ற தேவர்கள் வந்து பாசத்தை ஏவினா சமாளிப்பேன். ஆனால் பிராமணனோட வார்த்தைக்கும் பிராமணனோட வாக்குக்கு நான் வந்து ஒருபோதும் எனக்கு வந்து பிரத்தியஸ்திரம் கிடையாது அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனேயே
கருணை கூர்ந்து நீ வந்தது நீ யாருப்பா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்கறச்சே நான் வந்து பூர்வத்தில் அகம்புரா பரதோ நாம ராஜா, நான் பூர்வத்தில் வந்து பரதன்னு பேர், நான் பரதன் நான் ராஜாவாக இருந்தேன். நான் வந்து முன்னாடி வந்து பகவான் ஆராதனை பண்ணினேன். நான் முன்னாடி பகவான் ஆராதனை பண்ணதுனால நான் எப்போ மான்குட்டியை வந்து கடைசி க்ஷணத்தில் நினைச்சனோ மிருகோபவம் மிருகசங்காத் ததாத்தா, அந்த மிருகத்தை நினச்சினால கடைசியில் மிருகஜன்மாவாக எடுத்தேன். அப்புறம் மிருகஜன்மாவாக எடுத்து நான் வந்து இப்பேற்பட்ட ஆங்கில குலத்தில் நான் பிறந்திருக்கேன். எதனாலனா கிருஷ்ணார்ச்சனை பிரபவானோ ஜகாதி, நான் பூர்வத்தில் எவ்வளோ தடவை கிருஷ்ணருக்கு நான் அர்ச்சனை பண்ணியிருப்பேன், எவ்வளோ தடவை கிருஷ்ணரை நான் பிரார்த்தனை பண்ணியிருப்பேன். அந்த பிரார்த்தனை பண்ண பலனால தான் வந்து கிருஷ்ணரோட தரிசனம் கிடைச்சது. அந்த கிருஷ்ணர் வந்து இப்பேற்பட்ட பரிస్థితిயில் எனக்கு கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மேலே கடைசியில் சொல்லி உபதேசம் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். இதில் வந்து உபதேசத்தில் என்ன சாரம்னா குரோஹரே சரணோபாசனாஸ்திரோ ஜகிப்வலீக்கம் சோமாத்மபோஷம். எந்த அக்ஞானம் வந்து நம்ம மனசை கவருதோ, நம்மளை பகவான்கிட்டேருந்து பிரிவு ஏற்படுறதோ, அந்த பகவான்கிட்டேருந்து எப்போ பிரிவு ஏற்படுறதுன்னா எதுவால் நீக்க முடியும்னோ குரோஹோ ஹரேஹே, குருநாதர் ஆராதனை பண்ண, திருமால் ஆராதனை பண்ண, ரெண்டு பேருமே நீ ஆராதனை பண்ணினா அதுவே வந்து அதுலேருந்து இந்த மோட்சத்தை நீக்கும் அப்படின்னு ஆச்சரியமான பரத சரித்திரத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பூகோள ககோள வர்ணனையை சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியில் நரக வர்ணனையை சொன்னார். டைமும் ஆச்சு, ஏன்டா நரக வர்ணனையை நிறுத்துறேன் அப்படின்னு நமக்கு எதனா கேள்வி வரும்ல, அதனால் நரக வர்ணனையை சொல்கிறேன். அப்போ பரீட்சித்துக்கு ஒரே தூக்குவாரி போட்டுச்சு. என்னப்பா என்ன சுவாமி ஏன் வந்து நரக்கவரனை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறச்சே, நான் ஏன் நரக்கவரனை சொல்கிறேன்னா அந்த நரக்கம் வந்து என்னன்னா வந்து நிறைய தண்டனைகள் இருக்குது. அந்த நிறைய தண்டனைகள் இருக்குது. அந்த நரகம் வந்து எப்போ சுகமாகும்னா வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல, ஒரே கதறா டிப்ரெஷனில் அடறார். ஆனால் அவர் வந்து டெய்லி சாப்பிட்றார், டெய்லி தூங்குறார், டெய்லி ஏசி ரூமில் வந்து உட்காடுறார். அப்புறம் வந்து அப்பப்போ வந்து வேலைக்கும் போகிறான், ஸ்கூலுக்கும் போகிறான், காலேஜுக்கும் போகிறான், அப்படின்னு நடக்கிறது. எப்படியோ வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கு. அதுக்கு எதனால் தோன்றதுனா அந்த நரகத்திலே சுகம் இருக்குது. அதனால அந்த நரகம் எதுக்குன்னா ஜீவனை சுத்தப்படுத்துறதுக்கு தான் வந்து 24 நரகங்கள் வந்து அவர் சுகாச்சாரியா சொன்னார். இது நரகத்திலேருந்து வந்து ஒருத்தர் வந்து நல்லகதி அடையலாம் அப்படின்னு பரிசு கேட்குறாரு. இவ்வளோ நரகங்கள் இருக்கேப்பா, இதுலேருந்து ஒரு மனுஷன் எப்படிப்பா நல்லகதி அடையப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சுகாச்சாரியா சமாதானப்பட்டு கவலைப்படாதப்பா, இதுக்கு அடுத்ததான 6வது ஸ்கந்தம் இருக்குது. அந்த 6வது ஸ்கந்தத்தில் வந்து அஜாமிலோபாக்கியானம்னு பேர். அந்த அஜாமிலோபாக்கியானத்தில் வந்து அஜாமிலனோ மகாபாபி, அவர் வந்து வெறும் நாராயணான நாமத்தை சொல்லி எப்படி பகவான் அடைஞ்சார் அத்தகையான சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண